श्री गुरुभ्यो नमः। कल्याणानां निदानं कलिमलमथनं पावनं पावनानां पाथेयं यन् मोक्षोः सपदि परपद प्राप्तये प्रस्थितस्य विश्रामस्थानमेकं कविवरवचसां जीवजना बीजं धर्मधर्मस्य प्रभवतु भवतां भूतये रामनाम। நன்மையும் செல்வமும் நாளும் நல்குமே, திண்மையும் பாவமும் சிதைந்து தேயுமே, சன்மமும் மரணமும் இன்றி தீருமே, இம்மையே ராமவென்றிரண்டே எழுத்தினால். ஸ்ரீ குருபியோ நமஹ. அனைத்து பெரியவர்களுக்கும் முதற்க நமஸ்காரங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நமது சென்னை சம்ஸ்கிருத கல்லூரியினுடைய நிர்வாக நிறுவனமாகிய ஸ்ரீ வி கிருஷ்ணசுவாமி ஐயர் சான்ஸ்கிரிட் எஜுகேஷன் ட்ரஸ்ட், இந்த நிறுவனத்தின் வாயிலாக அதன் கீழே இயங்கக்கூடிய பல்வேறு அறக்கட்டளைகளின் கீழே வருடந்தோறும் பல நிகழ்ச்சிகளை நாம் நடத்தி கொண்டு வருகிறோம். அந்த வகையில் பிரதி வருஷம் ராமநவமியை ஒட்டி விசேஷமான உபன்யாசங்களை நடத்துவதும் ஒரு வழக்கம். அமரர் ஆர் நாராயணசுவாமி அறக்கட்டளையின் கீழே இந்த ராமநவமி மகோத்சவமானது பிரதி வருடம் நடைபெற்று வருகிறது. அதில் பிரசித்த உபன்யாசகர் கூப்பிட்டு அவர்களை கௌரவித்து அவர்கள் வாயிலாக உபன்யாசம் செய்வது என்பது மரபாக இருந்து வருகிறது. இந்த வருடம் நமது பாக்கியத்தின் காரணமாக நமது சுவாமி டாக்டர் வி.எஸ். கருணாகராச்சாரியார் சுவாமி அவர்கள் இந்த உபன்யாசத்தை நடத்தி தருவதற்காக அவரது இசைவை தெரிவித்து இங்கே வந்திருக்கிறார். வெகு தூரத்திலிருந்து தனது வயோதிக சிரமத்தையும் பார்க்காமல் நமக்காக இந்த உபன்யாசத்தை நடத்தி தருவதற்கு வந்தமைக்காக அவருக்கு நமஸ்காரங்களோடு கூட மனமார்ந்த சுவாகதத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். சுவாமி ரொம்ப வருஷம் முன்னாடி நம்ம காலேஜ்ல பல வருஷம் வந்திருக்கார். மாதவன் சார்னுடைய பீரியட்ல பல வருஷம் வந்திருக்கார். அதுல விசேஷ உபன்யாசங்கள் நமது அப்பைய தீட்சிதருடைய யாதவாபியுதயம்னு ஞாபகம், அந்த கிரந்தங்களை பத்தி நிறைய பேசியிருக்கார். ரொம்ப பிரசித்தமான ஒரு புருஷர். சாஸ்திரம் வாசிச்சா லௌகிகம் தெரியாது, லௌகிகம் தெரிஞ்சா சாஸ்திரம் தெரியாது அப்படின்ற கட்டத்துல சாஸ்திரம் லௌகிகம் ரெண்டு வித்தியிலையும் பாரங்கதர். ரெண்டு வித்தியும் எனக்கும் தெரியும்னு சொல்லாம ரெண்டு வித்தியிலும் பாரங்கதராக இருக்கக்கூடிய ரொம்ப ஒரு சில பேர்ல சுவாமிகளும் ஒருத்தர். நாம் ஒரு சில பேர் லௌகிகம் நிறைய படிச்சுட்டு வைதிகத்துக்கு வந்துருவா, உபன்யாசத்துக்கு வந்துருவா. சுவாமி வைதிகமான சிஷ்டாச்சாரத்தையும் பரிபாலனம் பண்ணிண்டு உபன்யாசத்தையும் பரிபாலனம் பண்ணிண்டு, உபன்யாசம்ன்றது சாஸ்திரம் வாசிச்சவாளுக்கு காவியம் வராது, காவியம் தெரிஞ்சவாளுக்கு சாஸ்திரம் வராதுன்னு ஒரு பழமொழி உண்டு. சாஸ்திரேஷு ஹீனா கவயோ பவந்தின்னு அது ஒரு சூக்தி வேற. ஆனா சுவாமி சாஸ்திரத்திலையும் கெட்டிக்காரர், கவித்துவத்திலையும் கெட்டிக்காரர், லௌகிகத்திலையும் கெட்டிக்காரர். ஸ்மால் இண்டஸ்ட்ரீஸ்னு அதுல பெரிய டைரக்டர் போஸ்ட்ல இருந்தவர், அங்கேயும் சிறந்த நிர்வாகம் செய்தவர். அதே போல் உபன்யாசம்ன்றது ரெண்டு தரத்துக்கும் ஒரு பாலம் போல இருக்க வேண்டும். லௌகிகர்களுக்கும் சாஸ்திரஜாலுக்கும் பாலம் போல உபன்யாசகர்கள் செயல்பட வேண்டும். அந்த ஒரு சாமர்த்தியம் உடையவர். சாஸ்திர சதஸ்லேயும் அவர் வாக்கியார்த்தம் செய்யக்கூடிய அளவுக்கு எல்லா துறைகளையும் பாரங்கதர். இது அவருக்கே இருக்கக்கூடிய ஒரு பிரதிபையினாலையும் அவருடைய பரிசிரமத்தினாலையும் அடைச்சிருக்கக்கூடிய விஷயம். ஆனா ஜன்மதா ஒரு வைசிஷ்டியம் இருக்கு அவருக்கு. ராமானுஜாச்சாரிய ஸ்ரீபாஷ்யக்காரனுடைய நேரடியாக அவள்கிட்ட ராமானுஜாச்சாரியர்கிட்ட பாஷ்யம் ஒரு 72 பேரை நாம சொல்றோம். அந்த 72 பேர் வில்லூர் நடாதூர் சுவாமின்னு நாம சொல்லுவோம். அவருடைய பாரம்பரியத்துல வந்தவர். அதனால இவாளுக்குன்னு தனி சிம்ஹாசனம் உண்டு. அந்த 72 சிம்ஹாதிபதிகள்ல சுவாமிகளும் ஒருத்தர். அப்படி வில்லூர் நடாதூர் ஸ்ரீபாஷ்ய சிம்ஹாசனம் சாஸ்திர சாகித்ய வல்லப
சாஸ்திரத்திலையும் பாரங்கதர், சாகித்யத்திலையும் பாரங்கதர். அதுவும் சாகித்யத்துல நிறைய ஆஷு கவி, அப்படி நிறைய கவித்துவம் படைத்தவர். நிறைய பத்தியங்கள்லாம் கத்தியங்கள்லாம் பண்ணக்கூடியவர். அதே மாதிரி வித்யில அவருக்கு இருக்கக்கூடிய ஒரு சுவாரஸ்யம் என்ன அப்படின்னா, ரீசெண்டா ஒரு 10 வருஷம் முன்னாடிதான் அவர் பிஹெச்டி பண்ணாருன்னு எனக்கு ஞாபகம். அவர் பிஹெச்டி பண்ணணும்ன்றதுக்காக, தன்னாலையும் பண்ணணும்ன்ற அந்த ஒரு ஸ்ரத்தையின் காரணமாக, ஏன்னா பிஹெச்டி பண்ணி அவருக்கு ஒன்றும் ஆக போறது இல்லை இல்லையா, அதனால அப்படி எல்லா ஸ்தானத்தையும் அடைந்தவர். இருந்தாலும் ஒரு 10 வருஷம் 2012-13 வருஷங்கள் இருக்கும்னு நினைக்கிறேன். அப்ப திருவையாறு ஆத்மதன் சார் அவர்கிட்ட அவர் இவருக்கு இருந்தாலும் அவரிடத்துல அவர் பிஹெச்டி பண்ணார். அப்படி ஒரு ஸ்ரத்தை இதோட கூட இல்லாம ராமானுஜாரியாத்து மாதுலாத்து சகலா ஒரு சூக்தி நாம தேசிகர் அவருடைய தாய் மாமா இருந்து அவருக்கு ராமானுஜர்னு பேரா. அவருடைய தாய் மாமா தேசிகருடைய தாய் மாமா இருக்கு ஆத்திரேய கோத்திரத்தை சேர்ந்தவர். அவரிடத்திலிருந்தே எல்லா கலையும் அவருக்கு தேசிகருக்கு ஒரு பெருமை. அதே போல சுவாமிக்கு என்ன பெருமைனா, அவா தகப்பனார்ட்டே சகலத்தையும் கத்துட்டார். தாயார் அவள்கிட்ட இந்த சம்ஸ்கிருதம் சார்ந்து இருக்கக்கூடிய இந்த வித்தியும் சரி, பிரபந்தாதிகளும் சரி, எல்லாத்தையும் அவாட்டே ஒரே ஆச்சாரியாட்ட கத்துக்கொண்ட ஒரு பெரிய பெருமை உண்டு. அப்படி பல எல்லா மன்னங்கள்லையும் அவரை கூப்பிட்டு கௌரவிக்கக்கூடிய ஒரு சுபாவம் இருக்கு. இப்ப கூட சமீபத்துல ஒரு மாசம் முன்னாடி அவருடைய சதாபிஷேகோத்சவத்துல அவரை பத்தியான கவி பண்ணி ரொம்ப அருமையா ஆர்கே சாருடைய கிருஷ்ணமூர்த்தி சாஸ்திரிகள் மகாமகோபாத்தியா அவருடைய சதாபிஷேகத்துல அப்படிப்பட்ட பெருமை வாய்ந்தவர். நான் கூப்பிட்ட உடனேயே அவசியம் வருகிறேன், ஒரு 5 நிமிஷம் டைம் கொடுக்கும்போது பார்த்துட்டு அவசியம் வரேன் அப்படின்னு சொன்னார். ராமநவமியை ஒட்டி நம்முடைய அப்படி ராமநவமி கழிந்து இன்றைய தினம் இந்த துவாதசி நம்ம காலேஜ்ல இருந்து அர்ச்சாமூர்த்தி வைஷ்ணவ சம்பிரதாயத்துல இருப்பது போலவே அந்த பஞ்ச பர விபவ வியூஹ அர்ச்சா அந்தர்யாமின், அப்படி நமக்கே ஒரு அர்ச்சாமூர்த்தி நமக்கு ரொம்ப பழமையான அர்ச்சாமூர்த்தி. அவர் உடனே நான் அர்ச்சாராமன், கடந்த வருடத்திற்கும் முந்தைய வருடம் வேலுக்குடி ஊவே அவர் சுவாமிகள் அவர் உபன்யாசம் செய்தார். கடந்த வருடம் டாக்டர் அனந்தாச்சாரியார் உபன்யாசம் செய்தார். இந்த உபன்யாசம் பற்றியான பல விஷயங்கள், அது சம்பிரதாயம் சார்ந்த விஷயங்கள், தமிழ்ல இருக்கக்கூடிய அதை அவர் பிரசன்ட் பண்ணோம்னா இதே மாதிரிதான் திருவையாறுல பாரதி தாசன் யூனிவர்சிட்டி மூலமாக ஒரு ரெஃப்ரெஷர் கோர்ஸ் நடந்தது. அந்த கோர்ஸ்ல சுவாமி வந்தபோது சாஸ்திரம் நியாய சாஸ்திரத்துல ஒரு கடினமான ஒரு தளத்தை எடுத்து சுவாமி பண்ணார் இந்த கிளாஸ்ல. அப்படியே அப்படிதான் பண்ணார். ஒரு வருஷம் முன்னாடி இருக்கும். இதே மாதிரி பவர் பாயிண்ட் பிரசன்டேஷன் தெரிஞ்சுக்கிறவா நல்லா ஸ்பஷ்டமா தெரிஞ்சுக்கணுங்கிற அந்த ஒரு அபிப்பிராயத்துல கேவல உபன்யாசம் மட்டும் அது மாதிரி ரீதி இல்லாம நம்ம நல்ல விஷயத்தை புரிஞ்சுக்கணும்ன்ற ஒரு ஆர்வத்தை அவர் ரொம்ப ஸ்ரத்தையோட அக்கறையோட நம்ம மேல இருக்கக்கூடிய அக்கறையோட வந்திருக்கார். அவருக்கு அனந்தக்கூடிய சுவாகத்தை கல்லூரி சார்பாக தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த அறக்கட்டளையினுடைய நிறுவனர் நமது நாராயண சுவாமி ஐயர் அவர்கள் வந்திருக்கிறார்கள். அவர்களுக்கும் சுவாகத்தை வரவேற்பை தெரிவித்துக் கொண்டு இந்த உபன்யாசம் கேட்பதற்காக முன்னெல்லாம் பண்ற மாதிரி நம்ம பத்திரிகை அடிச்சு போறதுக்கு பழக்கம் போயிடுச்சு. இப்ப நம்ம வாட்ஸ்அப்ல அனுப்புறது, டோனர்ஸ் அனுப்புறது, வாட்ஸ்அப்பை பார்த்துட்டு வந்திருக்கக்கூடிய அநேக ஆஸ்திரிய பெருமக்களுக்கும் மற்றுமுள்ள அனைவருக்கும் சுவாகத்தை தெரிவித்துக் கொண்டு அவருக்கு மரியாதை செய்வதற்காக அறக்கட்டளையினுடைய நிறுவனர் ஆர் நாராயண சுவாமி அவர்கள் பிரார்த்தனை செய்கிறார்.
पित्रे ब्रह्मोपदेष्ट्रे मे गुरवे दैवताय च प्राप्याय प्रापदायास्तु नमः श्रीनिधये नमः। श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि। पुत्रिणे चिदचित्पित्रा पौत्रिणे परमेष्ठिना स्नुषावते जगन्मात्रा वात्स्याय गुरवे नमः। यस्मिन् पदं यतिपतेगे वदनारविन्दात् निष्क्रामदेव निधते निगमन्तभाष्यम् तस्यैव तं भगवतः प्रियभागिनेयम् वदामहे वरदविष्णुपदाभिधेयम् सत्कुर्वता संसदि शिष्यवर्गान् अनन्यलभ्यैः अखिलैः स्वचिह्नैः श्रीभाष्य सिंहासनमात्मनीनम् यस्मै च दत्तं यतिशेखरेण यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुक्म व्यामोहतस्तदितराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दयैकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये। कूजन्तं राम रामेति मधुरं मधुराक्षरम् आरुह्य कविताशाखां वन्दे वाल्मीकिकोकिलम्। यत्र यत्र रघुनाथकीर्तनं तत्र तत्र कृतमस्तकाञ्जलिं बाष्पवारि परिपूर्णलोचनं मारुतिं नमत राक्षसान्तकम्। वेदवेद्ये परे पुंसि जाते दशरथात्मजे वेदः प्राचेतसादासीत् साक्षात् रामायणात्मना। वैदेही सहितं सुरद्रुमतले हैमे महामण्टपे मध्ये पुष्पकमासने मणिमये वीरासने सुस्थितम्। अग्रे वाचयति प्रभञ्जनसुते तत्त्वं मुनिभ्यः परम् व्याख्यान्तं भरतादिभिः परिवृतम् रामं भजे श्यामळम्। हरिः ओम्। यः पूर्व्याय वेधसे नवीयसे सुमज्जानये विष्णवे ददाशति यो जातमस्य महतो महिब्रवात् सेदुश्रवोभिर्युज्यञ्चिदभ्यसत् तमुस्तोतारः पूर्व्यं यथा विदर्तस्य गर्भगुंहविषा पिपर्तना आस्य जानन्तो नाम चिद्विभक्तना। बृहत्ते विष्णो सुमतिं भजामहे इन्तुणै पदुमत्तलर्महळ் तनक्कुमिन्बन् நற்புவிதனக்கிறைவன் தன்துணையாயர்பாவைனப்பின்னை தனக்கிரை மற்றையோர்க்கு எல்லாம் வன் துணை பஞ்ச பாண்டவர்க்காகி வாயுரை தூது சென்று எங்கும் என் துணை என் துணை என் துணை எந்த தந்தை தம்மானை திருவல்லிக்கேணி கண்டேனே प्रेयस्या पद्मजाया मधुर सहचरम स्वादुभुवीश्वरं तम स्वप्राणाभिरवंश्या प्रभुमथ च तथा शेष सर्वसहायं पंचानां पाण्डुजानां मुख च वचन भृदौत्यकृत्ये चरन्तं मत्साहाय्यं दधानम् मत्साहाय्यं दधानं मदिन कुलपतिं कैरविण्यामपश्यम् மாலும் கடலார மலைக்குவெடிட்டணகட்டி வரம் உருவமதிசேர் கோலமதிலாய இலங்கை கடப்ப
படை தொட்டொரு காலமறிலதிர காலமிது என்று அயன்வாளியினால் கதிர் நீள் முடி 10 மரத்தமரும் நீலமுகில் வண்ணன் எமக்கிறைவர்க்கிடம் மாமலையாவது நிர்மலையே விஸ்தீர்ணாப்திம் பிரபுர்யாச்சல சிகரச்சயைஹி பாரமன்யும் புராப்தும் சந்திரஸ்பிருக்லம்யவப்ராம் சமபிஷிதிலயன் ஆயுதான்யாததானஹாம் லங்காம் காலோயமாகாதிதி விதிஷரதः தீர்க்கதேஜோமயானாம் சேத்தா மூர்த்ராம் சநீலாம்புத சதிருஷயிதோ தேவ இந்தே ஜலாத்ரிம் யதப்சுதே சரஸ்வதி கோஷ்மஸ்வேஷயன்மது தேன மேவாஜினீவதி முகமந்தி சரஸ்வதி தர்மாத்மா சத்யசந்தஸ்ச ராமோ தாசரதிர்யதி பௌருஷே சாப்ரதித்வந்த்வஹ शरैनं जहिरावणिं नमस्सदसे एतर्हि महद्भिः मद्रास संस्कृत कलाशाला निर्वाहकैः विशिष्य अस्मत् प्रिय सुहृद्भिः अरुणसुन्दर स्वामिभिः आज्ञप्तेन अनेन दासजनेन अर्चारामः इति शीर्षकोऽयम् उपन्यासः प्रस्तूयते। समेयुयं समायतचेतस्काः भूयास्ते भूत्वेम उपन्यासं संशृणुध्वं श्रुत्वा च तस्यैव भगवतः अभिरामस्य रामस्य कृपया अखिलान् अभीष्टान् हितान् मनोरथान् सम्प्राप्य समेधमान विभवाः सह पुत्र पौत्र मित्र कलत्र बान्धवाः शतायुषः समुल्लस्त इत्याशास्य आचार्य करुणावलंबी करुणाकरदासः तमिम अर्चाराम परम उपन्यासम ஆரம்பம். அன்பர்களே, நம்ம அன்போடு கூட பிரம்மஸ்ரீ அருணசுந்தரம் அவர்கள் பெரிய ஸ்ரௌதிகள் சாமவேதத்துல, அது மட்டுமில்ல ஆகமத்துல ரொம்ப பெருமை பெற்றவர். அதனாலதான் ஆகம வாசஸ்பதி போன்ற பிருதங்கள் எல்லாம் அவருக்கு தேர்க்கு. அப்ப ஏற்பட்டவர் நம்ம கிட்ட உள்ள அன்புனால இந்த வருடம் ஸ்ரீராமநவமி உபன்யாசம் பண்ணு, ராமநவமி அன்னைக்கு பண்ணணும்னார். நான் அவர்கிட்ட சொன்னேன், முதல்ல ராமநவமி அன்னைக்கு எனக்கு கொஞ்சம் கஷ்டம் சுவாமி, நான் வெளியூர்ல இருக்கேன், நான் மெட்ராஸுக்கு செவ்வாய்க்கிழமை காலத்தில் நேற்று காலத்தால் தான் வருவேன்னு சொன்னேன். சரி நேற்று சாயங்காலம் வச்சுக்கலான்னார். நான் சொன்னேன், சுவாமி நேற்று தினம் ஏகாதசி, அதனால இந்த புதன்கிழமை வச்சுக்கோ, துவாதசி கொஞ்சம் உடம்ப தேத்திட்டு வரேன் பாரணை பண்ணிட்டு அப்படின்னு அவ சிரிச்சா. சரி அதுக்கு ரொம்ப சௌகரியப்படியே வச்சிருவோம் புதன்கிழமை விட்டார். இதுவும் ஒரு நவமி ஆயிடுது, ஏன்னா ஏப்ரல் 9ஆம் தேதி. அதுல நவமியினுடைய கலை இதுலயும் இருக்கு. வேதம் அப்படித்தான் சொல்லுவோம், ஏதானும் சாதிஷ்யம் இருந்தா போறது. அதே மாதிரி நவமித்துவம் இருக்கிறதுனால இன்னைக்கு ராமநவமி ஆயிடுச்சு. இது டாபிக்கை பத்தி அவளே ரொம்ப அழகா குறிப்பிட்டான். அர்ச்சாராமகான்னா என்ன அர்த்தம், விவேக் மனசுல என்ன சொல்ல போறோம், இதை பத்தி நான் சுருக்கமா சொல்றேன். பெரிய விஷயம் அது சுருக்கமா நானே கொஞ்சம் ட்ரை பண்ணிருக்கேன், எவ்வளவு சீக்கிரம் ஹேண்டில் பண்ணி ராமற்ற போலாம். அதுக்காக முதல்ல 2 பூர்வ பீட்டிகை ஸ்லோகங்கள். லோகே வைகுண்ட சம்யே லசதி பரதயா க்ஷீரவார்த்தௌ ச ஏவ வ்யூஹாக்ஷோ பாதிநாதः சுரகண வினுதः ராமகிருஷ்ணாதி ரூபைः अस्मिन् लोके वतीर्ण स्वविभव इति वै कथ्यते तत्समाख्यः सौन्दर्यामि मुनीनाम् अधहृदि परमान् अर्चकानां तदर्चा. எம்பெருமானுக்கு 5 வித நிலைகளை வேதம் ஆகம சாஸ்திரம் இவைகளின் அடிப்படையிலே நம்ம சம்பிரதாயத்தில் சொல்லிட்டு வர. பஞ்சதாவஸ்திதன் பகவான், அவனுடைய வைகுண்ட லோகத்துல பரமபதநாதன் என்கிற திருநாமத்தோடு வீற்றிருந்து சகல பிரபஞ்சத்தையும் ஆழ்கின்றான். வைகுண்டம் இந்த பரமபதத்தில் உள்ள எம்பெருமான் தன் பரத்தத்தோடு இருக்கான். அதெல்லாம் அதுக்கு பரன் என்கிற தன்மையோடு பகவான் இருக்கிறான்.
எனவே அவனுக்கு பரத்துவத்தை உடையவன் என்று பெயர். அதே எம்பெருமான் வைகுண்டம் இஸ் நாட் ஆக்சசிபிள் டு ஆல். இருந்தா சௌக்கியமாயிடும் முடியாது. அது சுகிருத்தம் துஷ்கிருதம் என்று சொல்லக்கூடிய புண்ணிய பாவங்கள் அனைத்தையும் விட்டு ஜீரோ பேலன்ஸ் இருக்கவாதான் அந்த ஊருக்கே போக முடியும். நம்ம ஜீரோ பேலன்ஸ் அக்கௌண்ட்ல இருந்ததுன்னா என்ன ஆகும் நம்ம கதி? ஆனா புண்ணிய பாபம் ரெண்டும் இல்லாதவாதான் அங்க போக முடியும். அர்ச்சிராதிகதிங்கிற ஒரு ரூட்டு இது கௌஷிதிக்கு சொல்லப்பட்டிருக்கு. அங்கிருந்து பாஞ்சராத்திராகமத்தில் விஸ்தாரமாக சொல்லப்பட்டிருக்கு. வைகானதாகமத்திலும் சொல்லப்பட்டிருக்கு. அந்த அர்ச்சிராதி அப்படின்னு அந்த தே அர்ச்சிஷம் பத்தியந்தேன்னு உபரிஷத் சொல்றது சாந்தோக்கியம் தான். அந்த மாதிரி ரூட்ல போய் வைகுண்டம் போய் சேரவாள் தான் அங்க அவரை பார்க்க முடியும். அங்க அவர் ரொம்ப ஸ்னாபிஷா உட்காந்துருப்பார். ஸ்னாபிஷ்னா என்ன? அவாக்கி அப்படின்னு சொல்றாரு. வாயை திறந்து பேசவே மாட்டார். ஏன்னா லப்த காமத்வாது எல்லாவற்றையும் இருக்கு. அடிக்கடி பேசினா ராஜாவுக்கு பெருமை இல்லை. அவர் மினிமம் தான் பேசுவார். அவர் அப்படித்தான் சாண்டில மறுபடி சொல்றார். இந்த எம்பெருமான் இருக்கானே வைகுண்டத்துல அவாக்கி அநாதரஹா விரிஞ்சி திரிணீகிருத சகல பிரபஞ்சம் அப்படி எழுந்தொழி இருக்கக்கூடிய இருப்பு. அது பரத்துணை. ராஜா அரசை மீத கொலுவீட்டு இருக்கா மாதிரி. ஆனா அதே ராஜாவே கருணையோடு கூட எல்லாரும் இங்க விட மாட்டேங்கிறான், பாஸ் வாங்குறான், செக்யூரிட்டிங்கிறான். அதெல்லாம் நாமளே இப்படி டூர் அடிப்போம்னு கேம்ப் போலாம். கேம்ப் ஆபீஸ் போட்டுருக்கோம். அது எம்பெருமான் கேம்ப் ஆபீஸாக திருப்பார்களை க்ஷீராப்தியில இருப்பதாக சம்பிரதாயம். கேம்ப் ஆபீஸ்னா அங்க போய் மனு கொடுக்கலாம். யாரு வைகுண்டம் போக முடியாதவர்கள் அங்க போய் மனு கொடுப்பா. தேவர்கள் போவா, ராவணா டூழியம் பண்றான் காப்பாத்து, பூமி பாரம் ஜாஸ்தி ஆயிடுது காப்பாத்து. இந்த மாதிரி கூப்பீடு குரலுடைய மனுவை வாங்கிக்கூடிய இடமாக பகவான் திருப்பார்களை தேர்ந்தெடுத்து பல மூர்த்திகளோடு இருக்கான். அது வியூக நிலை என்று சொல்வார். இதற்கப்புறம் மூன்றாவது நிலை விபவ நிலை. இந்த தேவர்கள் பிரார்த்தித்தவாறே அவர்களை அனுகிரகிப்பதற்காக ராவண சம்ஹாரத்துக்காக ராமனாக, இரண்யகேஸ்வர சம்ஹாரத்துக்காக நிருசிம்மனாக, இப்படி பகவான் தானே இந்த லோகத்துல அவதாரம் செய்திருக்கிறார். இந்த அவதாரம் எல்லாம் உண்மைகள். உண்மையாகவே அவதாரம். அவனே பிறக்கிறான். அப்போ அவன் எந்த பாடியோட வருவான்? ஏன்னா என்ன சொல்றோம், நம்ம பாடி இருக்கு பாருங்க உடம்பு, அது இஸ் மேட் ஆஃப் 3 காம்பனன்ட்ஸ். சத்வகுணம், ரஜோகுணம், தமோகுணம். அதுல சத்வகுணம் மேல விட்டுதா உபன்யாசம் வந்துடும். தமோகுணம் மேல விட்டுதா படுத்து தூக்கி போயிடும். ரஜோகுணம் மேல ஆத்துக்காரியோட சண்டை போட்டு. இது நம்ம குணம். எதுவும் குணங்கள் ஒரு சமயம் ஒரு சுகர் மாதிரி. இது நேற்று பார்த்த சுகர் இன்னைக்கு இல்லை. அது மாதிரி இந்த மனுஷனுக்கு சஜோகுணம் ஒரு நாளைக்கு கூட இருக்கும், தமோகுணம் ஒரு நாளைக்கு கூட இருக்கும், சத்வகுணம் ஒரு நாள் கூட. அந்த மாதிரியான குணத்திரயத்தினால ஏற்பட்ட மாறுதலை பெறக்கூடிய ஒரு மெட்டீரியல் தான் நம் பஞ்சபூதத்தாலான உடம்பு தான் நம்மளுக்கு. பகவான் அவதரிக்கச்சே உடம்போடு அவதரிக்கிறான்னு சொல்றீங்களே, அவருடைய உடம்பு எந்த மெட்டீரியல் இருக்கும் ஒரு கேள்வி கேட்டா, இதெல்லாம் ஆகமங்களையும் வேதத்திலையும் இருப்பதை வைத்துக்கொண்டு, கீதையிலே பகவான் சொன்னதை வைத்துக்கொண்டு, அந்த பகவான் தனக்கு எந்த உடம்பு வைகுண்டத்தில் இருக்கோ சத்துவகுணமே உள்ள உடம்பு, அந்த உடம்போடு தான் பூலோகத்தில் பிறக்கிறது. அப்படி அவன் தன்னுடைய சொத்துக்களுக்கு நடுவில் தானும் சொத்து மாறி வர்றதுனால, விபவங்களுக்கு நடுவிலே விபவமாக வருவதனால விபவாவதாரம் இதுக்கு பேர். ரொம்ப சீக்கிரட்டான விஷயம். பகவானுக்கு விபவாவதாரம் ஏன் பெயர் அப்படின்னு கேட்டா, இதெல்லாம் அவனுடைய விபவம், சொத்து. அதனால அவனும் வந்தா சின்ன வயசுல அவன் போறச்சு. அந்த காலத்துல ஏகப்பட்ட மூட்டையோட போவா. இப்பெல்லாம் யார் போறா? இப்பெல்லாம் போற இடத்துல ரயிலே படுக்க கொடுத்துட்றான், ஹோட்டல்ல தங்கி விடுறான். அப்பெல்லாம் அப்படி இல்லை. ஏகப்பட்ட மூட்டையோட போவா. குழந்தைகள் 4 போகும் கூட, 10 கூட இருக்கும். இந்த குழந்தைகளையும் மூட்டையா கணக்கு பண்ணுவா. 22 மூட்டை, 24 மூட்டை. அதெல்லாம் அவனுடைய சொத்துக்களை குழந்தைகளும் தங்கள் சொத்துக்களாக பாவிச்சு அவைகளை மூட்டைகளோட கணக்கிடுவது போல நாமெல்லாம் பகவானுடைய சொத்து. அதனால நாமெல்லாம் அவருடைய விபவங்கள். நமக்கிடையில நம்ம போலவே அவரும் பிறப்பதனால அந்த நிலையில அவனை விபவாவதாரம் செய்கிறான்னு சொல்றோம். இதற்கப்புறம் பகவான் யோகிகளுக்கு மட்டும் தியானம் பண்றவர்களுக்கு வசதியாக அவர்கள் நெஞ்சிலே வடிவம் எடுத்துன்னு இருக்கிறான். அந்தர்யாமி என்ற நிலையில இருக்கான். இது 4 நிலை ஆயிடுதா? பர, வியூக, விபவ, அந்தர்யாமி. விபவாவதார ராமன் பண்ணினான் எப்போ? திரேதா யுகத்துல.
திரேதாயுக பிரவர்த்தித கார்த்தயுக விற்த்தாந்தாக. திரேதாயுகம் முடிஞ்சு போச்சு. கிருஷ்ணனாயும் பெருமான் அவதரித்தான் துவாபரத்துல. துவாபரம் போயிடுச்சு. இப்ப எங்க இருக்கான் பெருமான்? எப்படி பிடிக்கிறது? நீங்களும் நானும் லேட் கமர்ஸ். அப்ப வரல. நாம் ராமனாவதரித்த பொழுது நாம் இருந்திருப்போம். எப்படி இருந்தமோ தெரியல. கிருஷ்ணனாவதரிச்ச போது எப்படி இருந்தமோ தெரியல. பட்டதிரிகளை கதறார். நான் ரொம்ப பாவி, குருவாயிரப்பா, நீ மதுரைக்கு வந்தீங்க, அன்னைக்கு உன்னுடைய வைபவம் தெரிஞ்சு ஏதோ ஒரு பூவோ வெத்தலை பாக்கோ கொடுத்தா மகான்கள் நல்ல கதிக்கு போனா. நிச்சயம் நான் அப்ப இல்லை, அந்த இடத்துல இல்லை, அந்த மாதிரி காரியம் செய்யல. இல்லைன்னா இப்படி வந்து போறது கஷ்டப்படுவேனா என்று பட்டதிரிகள் கிருண்ணானா குசுமாதி கிஞ்சன ததா என்று அனுபவிச்சு உருகிறார். அந்த காலத்துல நாம எம்பெருமானை சேவைகளை விட்டுட்டோம், கோட்டை விட்டோம். இப்ப லேட் கமர் ஆயிட்டோம். பின்னானார், நம்மளாம் பின்தங்கியவர். எப்பொழுதும் பின்தங்கியவர்கள்ட்ட பகவானுக்கு ஒரு கருணை. பின்தங்கியவர்கள் ஓட்டு போடணுங்கிறதுக்காக இல்லை, நம்ம ஓட்டு போட்டு ஈஸ்வரனா வரல, ஈஸ்வரனா இருக்கான். இருந்தாலும் அந்த பின்னானார்களுக்கு அனுகிரகம் பண்ணணுங்கிறதுக்காக ஒரு வழி கண்டுபிடிச்சான். நீங்க எப்படி ஆசைப்படுறோ அப்படி எனக்கு ஒரு விக்கிரகம் பண்ணுங்கள், எனக்கு ஒரு விக்கிரகம் நீங்கள் சமயங்கள். எங்க சுவாமி மலையில பண்ணுங்கள், கும்பகோணத்தில் பண்ணுங்கள், மகாபலிபுரத்தை பண்ணுங்கள், ஒரு சிற்பம் பண்ணுங்க. அது எதாவது மெட்டீரியலாக பண்ணுது? இந்த ஊர் மெட்டீரியல் ஞாபகம். அதுல சத்துவகுணம், ரஜோகுணம், தமோகுணம் மூணும் கலந்த மெட்டீரியல் இது. அது விக்கிரகத்தை வச்சா பஞ்சலோக விக்கிரகம் 10 நாள் திருமஞ்சனம் கலும்பு வந்து. அதனால இந்த ஊர் மேட்டர்னு தெரிஞ்சு போச்சு. இந்த மெட்டீரியல் நீங்க விக்கிரகம் பண்ணுங்கள். ஆனால் பண்ணிவிட்டு சாஸ்திரத்துல சொல்ல முறைப்படி இந்த விக்கிரகத்தை ஏற்றுக்கொள் எம்பெருமானேன்னு சொல்லுங்கள். அத உடனே நான் அந்த விக்கிரகத்துல வந்து குடியிருக்கேன். எப்படி குடியிருப்பேன்? ஒரு சீக்ரெட் இருக்கு. 1 லிட்டர் தண்ணீர், அதுல 24 லிட்டர் பாலை ஒருத்தன் குத்திட்டான். எவ்வளவு லிட்டர் அங்க இருக்கும்? எந்த மெட்டீரியல் இருக்கும்? 25 லிட்டர் பால் இருக்கும். யாரா இப்படி பிசினஸ் பண்ணுவானா? ஐயா, 1 லிட்டர் பால்ல 24 லிட்டர் தண்ணியை ஊத்தி அதை 25 லிட்டர் பால் விற்கணும். இல்ல இல்ல, இப்ப தண்ணியை விட பால் விலை ஜாஸ்தியாகும். 20 ரூபாய் பாட்டிலாம் கையில வச்சுட்டு உட்காந்துருக்கும். எது எப்படியோ 1 லிட்டர் தண்ணீர்ல 24 லிட்டர் பாலை கலந்தால் கிடைக்கக்கூடிய 25 லிட்டரும் பால் மாதிரி வேல்யூ ஆயிடுச்சு. அந்த மாதிரி பகவான் நாம் இந்த விக்கிரகத்திலையும் எழுந்துள்ள வேண்டும் என்று சாஸ்திரத்துல சொன்னபடி பிரார்த்திக்கும். அந்த சிவாகமங்கள்ல அவ சொன்ன ஆகமப்படி, இங்கே பாஞ்சராத்திர ஆகமப்படியோ வைகானச ஆகமப்படியோ பகவானை பிரார்த்திக்கணும். அந்த பிரார்த்தனை ஏற்று நம் கண்ணுக்கு தெரியாத வகையில இது 1:24 ரேஷியோல பகவான் அந்த விக்கிரகத்தை தன்னுடைய விக்கிரகமா ஏற்றுக்கணும். ஆகையினால அந்த விக்கிரகம் ஆவானே. கோயில்ல குடியிருக்க வேண்டியது பஞ்சலோக மெட்டீரியலான ஒரு சிலை என்று நினைப்பது, தன்னுடைய தாயும் சாதாரண பெண் என்று நினைப்பது, தன்னுடைய குருவையும் சாதாரண மனிதன் நினைப்பது, இந்த 3 பாவமும் செய்யறவா உருப்படுறதுக்கு வழியே கிடையாது. 3 மிஸ்டேக் மட்டும் தயவு செய்து பண்ணக்கூடாது. எங்க அம்மாவும் ஒரு பெண் தானே அப்படின்னு நினைக்க கூடாது. அம்மா நமக்கு உயிர் கொடுத்தவள், அவள் ரத்தத்தோட ரத்தமா நாம வந்தோம். அத தாயை சாதாரண ஸ்திரீ போல நினைப்பது அது ஒரு பெரிய பிளண்டர் லைஃப்ல. நம்ம பேர் சீயா கூட நினைக்கிறதுல, ஏதோ ஒரு பொருளா நினைக்கிறா. 50 வயசுல அன்னைய முதியோர் இல்லத்துல கொண்டு விட்டுடுறான். அது மகா 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 டு தி பவர் என் பிளண்டர். அதே போல ஆச்சாரியன், அவருக்கு தான் சுவாமி சுகர் இருக்கு, எனக்கும் இருக்கு, அவர் தான் விசேஷமா இருக்காரு. அவருக்கு தான் சாப்பிடலன்னா கோபம் வருது, ஏகாசினா தோண்டு போறார். அதெல்லாம் அவருக்கு மனிதர் தானே என்று ஆச்சாரியன் நினைக்காதே. அவனுக்கு ஞானக்கண்ணை புகட்டி தந்து பகவானை காட்டி கொடுத்தவன். எனவே அவனை வெறும் மனிதன் என்று நினைக்காதே. தேவவத் ஆச்சாரியனை தேவனை போல நினைக்கும். 3வது, கோயில்களிலே கருவறையிலே பார்க்கக்கூடிய மந்திரத்தினாலே பிரார்த்திக்கப்பட்ட சிலைகளை, இது என்ன மெட்டீரியல், பஞ்சலோகமா, வெள்ளியா, கோல்டா அப்படின்னு நினைச்சியானா நீ தேர வழி. ஏன்னா அது அவனே. அவன் என்ன எழுந்திருக்க மாட்டேங்கிறார், ஏன் சாப்பிட மாட்டேங்கிறார், ஏன் அவர்னா கழுப்பு வருது, ஏன் அவர் மேல கரப்பு பூச்சி வந்தா, கரப்பா பூச்சி வந்தா கூட அப்படியே இருக்கார் என்றெல்லாம் பகுத்தறிவாதிகள் கேட்பார்கள். அதுக்கு நல்ல பகுத்தறிவு உள்ள பதில் என்னன்னா, நான் இப்படித்தான் இருப்பேன், ஐ எம் அண்டர் யுவர் கேர், நான் உனக்கு பராதீனன், நீ என்ன எழுதுற பண்ணாய் வந்த, நீ சோறு போட்டா சாப்பிடுற அப்படின்னு தன்னுடைய சௌசீல்யத்தை, நீர்மையை, எளிமையை காட்டி கொண்டிருக்காம. அதனால இது அர்ச்சாவதாரம் என்று அதற்கு பெயர்.
அதை பின்னானார் வணங்கும் சோதி என்று திருமங்கி அழகா கொடுத்தார். பின்னானார் துவாபரயுகத்தில் இல்லாத கிருதயுகத்தில் இல்லாதவர்கள், நம்மை போன்ற லேட் கமர்ஸ், நமக்காக பகவான் அர்ச்சாவதாரம். இந்த ராமன் விபவனாக இருந்த காலம் போய் இப்போ அவன் நாம அனுபவிக்க வாய்ப்பாக பல இடத்துல அர்ச்சாவதாரமாகவும் காட்சி. இப்போ உங்க இந்த இடத்துல அர்ச்சாவதாரமா இருக்கும். அந்த அர்ச்சாவதார ராமனை பற்றி நாம் அனுபவிக்கணும். இவ்வளவுதான் மேட்டர். இதுதான் டாபிக் இன்னைக்கு. சரி, முடிஞ்சு போச்சு. 8, 18, 30 முடிச்சு சொல்லிக்குமான்னா விடுவோமா? இனிமேதான் மேட்டருக்கு வரும். இந்த விஷயத்தை நாம் 2வது ஸ்லோகத்தில் சொல்றோம். தசாஸ்சதரஸ்தரஸ்வபிவை பஜன் சஹா தாம் பஞ்சமீம் யாகிலவர்ணியதேத்ர அர்ச்சேதி பிம்பாகிருதிமாப்ய செவ்யஹா மந்தைஷ்ச மான்யைஷ்ச விபாதிநாதா. மந்தர்கள் மான்யர்கள், நம்மளை போல சாதா என்ன போல சாதாரணர்கள், உங்களை போன்ற மகான்கள் எல்லாரும் சேவிக்க முடியாது இருக்கம்மா. என் சுவாமி கொஞ்சம் தகராறுனார் ஒருத்தர். இந்த விக்கிரகத்துல பிரதிமையில சிலையில பகவான் யாருக்கு சேவை சாதிப்பான்னா அறிவில்லாதவர்கள் அப்படின்னு ஒரு ஸ்லோகம் இருக்கு. ஒருத்தன் சொல்றான் எப்படின்னா, அக்னோ திஷ்டதி விப்ராணாம், பிராமணர்களுக்கு அக்னியில தான் பகவான் சேவை சாதிப்பான். அக்னேனக சுபதா ராயே அவள் சுவாஹா ஹோமம் பண்ணி அக்னியில பகவானை சேவிப்பான். அக்னியில பகவானை வழிபடும் பொழுது பெரிய சௌகரியம் இருக்கு. சாப்பிட்றாரா இல்லையான்னு தெரியும். உபாசனம் பண்றவா உபாசனத்துல அரிசியை ஹோமம் பண்றோம். அந்த அரிசி ஹோமம் பண்ணின உடனே எடுத்த உடனே தடால்னு விஷ்ணவே ஸ்வாஹா அல்லது மேல போய் அக்னேனயம் உபஸ்தானம் பண்ணக்கூடாது. அந்த அரிசி சுத்தமாகிற வரைக்கும், அதான் அரிசி தெரியாத மறைஞ்சு போகிற வரைக்கும் வெயிட் பண்ணி அப்புறம் தான் பூர்த்தி பண்ணணும் பூஜை. இதுக்கு ஏன்னா பகவான் சாப்பிடுற நேரம் பார்க்கிறோம். அக்னி வடிவத்தில் உள்ள பகவான் நேரம் சாப்பிடுறோம். இது உபாசனாதிகளுக்கு உள்ள தர்மங்கள். இது யாகத்துல எல்லாம் கூட விசேஷம். சமர்ப்பிப்பதே பகவான் நேர சீக்கிரத்தை யாகத்துல பார்க்கலாம். ஆனா அந்தணர்கள் வேதம் படிச்சவா யாகம் பண்றவா அவளுக்கெல்லாம் அக்னியில பகவான் சேவை சாதிக்கிறான். அக்னோ திஷ்டதி விப்ராணாம் ஹிருதயேஷ்வேவ யோகினாம். யோகிகளுக்கு அவ நெஞ்சிலேயே சாவுது. அவங்கயும் போக வேண்டாம். திண்ணனூர்ல பூசலார் நாயனார் இருந்தார். அவர் கதை விஸ்தாரமா பெரிய புராணத்துல சொல்றார். பெரிய சிவபக்தர். அவர் சிவனுக்கு மனசுலயே ஒரு கோயில் கட்டினார். அது ஆர்கிடெக்ட் வேண்டாம், HRNCல போய் பர்மிஷன் வாங்க வேண்டாம், அங்க உள்ள இன்ஜினியருக்கு லஞ்சம் கொடுக்க வேண்டாம், அது நிம்மதியா இருக்கு. அப்படி அவர் மனசுலயே கோயிலை கட்டிவிட்டார். அதுக்கும் ஒரு கும்பாபிஷேகம் குடமுழுத்த நாள் ஒண்ணு பார்த்தார். அவர் பல்லவராஜாவும் கோயிலை கட்டினான். அவனும் தன் கோயிலுக்கு கும்பாபிஷேக நாள் பார்த்தான். பிரமாதமா கட்டிருக்கான். காஞ்சிபுரத்துல கட்டினவன் நாளைக்கு பகவான் வரப்போறார், கும்பாபிஷேகம் நினைச்சிட்டு இருந்தான். கனவுல பரமேஸ்வரம் பிரத்யட்சமான ராஜா கிட்ட, அப்பா நாளைக்கு கும்பாபிஷேகத்துக்கு வர முடியாதுன்னு. என்ன சுவாமி கும்பாபிஷேகம் வர முடியாதுன்னு சொல்லிட்டு, இல்லை நாளைக்கு எனக்கு வேற அப்பாயின்மெண்ட் இருக்கு. வேற எங்க அப்பாயின்மெண்ட்? வேற ஊர்ல கோயில் கும்பாபிஷேகத்துக்கு போகணும். இதை பத்தி சங்கர பகவத்பாதர், ராமானுஜாச்சாரியர், மத்வாச்சாரியர் எல்லாரும் விசாரிக்கிறா. பிரம்மசூரில் வியாச பகவான் சொல்லியிருக்கார். அது தேவதைகள் ஒரே சமயத்துல எல்லாரும் அக்னியை கூப்பிட்டா எப்படி போக முடியும்னா, அவளுக்கு விசித்திர சக்தியில இருக்கும், பல சரீரத்துல போவான்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கா. அதெல்லாத்தையும் விட்டு பரமேஸ்வரன் நேரம் வந்து ஒரே சில 2 இடத்துல இருக்க முடியாது. அவருக்கு ஒரு சௌபரி மாறிட்டு 50 ஒய்ஃபை கல்யாணம் பண்ணிட்டு 50 பங்களால இருந்தாங்கிற. நாமளும் அப்படி இருக்க முடிஞ்சா சௌக்கியம் தான். ஒரு மூர்த்தி ஆபீஸ்ல வேலை செய்யும், ஒரு மூர்த்தி காலேஜில் இருக்கும், ஒரு மூர்த்தி கிரிக்கெட் மேட்ச் பார்த்துட்டு இருக்கோம். அப்படி இருக்கும். நம்மள இப்படி வடிவம் எடுக்க முடியல. அந்த தபசக்தி இல்லை. பரமேஸ்வரனுக்கு முடியாது. அது பரமேஸ்வரன் என்ன சொல்லிருக்கோம், அங்கேயும் வர எங்கேயும் வரும் வசத்து யோகபத்தியான இருக்க முடியும் சிமல்டேனியஸா ஒரே சமயத்துல. ஆனா அவர் என்ன சொல்லிவிட்டார், அவர் கும்பாபிஷேகத்துக்கு போகணும், சோ நான் வர முடியாது. ராஜா பார்த்தா, நான் இவ்வளவு செலவு பண்ணி பண்றேன், யாரையா நமக்கு போட்டியா நம்ம ஊர்ல பண்றான், அவரு அட்ரஸ் என்னன்னு விசாரிச்சு, அங்கேதான் பக்கத்துல திருநென்ற ஊர்னு இருக்கு, அங்க போய் பாருங்க. அந்த திருநென்ற பார்த்தா ஒண்ணுமில்ல, ஒரு சாமி உட்காந்து மனசார தியானம் பண்ணிட்டு. நான் தான் பூசலா என்ன பகவான் எழுந்துடுறான், சம்பரம் குடமுழுக்கு நடக்கிறதுன்னா அவர் பார்த்தார். காலில் விட்டார் ராஜா. இவருடைய பக்திக்கு பரமேஸ்வரன் அப்படி அனுகிரகம் பண்ணி, அப்புறம் ராஜா போஸ்ட்போன் பண்ணி சம்பரோக்ஷணம் பண்ணினான், குடமுழுக்கு பண்ணினான். அப்படின்னு பெரிய புராணத்துல சேக்கிழார் விஸ்தாரமா சொல்றார். இதுல இருந்து ஒரு விஷயம் தெரியுது, பகவான் யோகிகளுக்கு மனசுக்குள்ளேயே இருப்பான். சர்வேஸ்வரன் யோகிகளுக்கு மனசு. அதனால
ஹிருதயேஷ்வேவ யோகினா பிரதிமா அதுக்கப்புறம் ஒரு வார்த்தை அழகா சொன்னார், பிரதிமா ஸ்வப்ரபுத்தானா. நம்மள மாதிரி ஆவரேஜ் தலை காலியா உள்ள கேஸ் எல்லாம் விக்கிரகத்துல தான் பகவான் சேவை. சர்வத்திர சமதர்ஷினா, எல்லாத்தையும் சமமா பாக்குறவாளு எங்க பார்த்தாலும் பகவான் சேவை. சமயஜோ ஹவிர் ஹரிஹி, சமயஜான்னு ஒரு திருநாமம் விஷ்ணு சஹஸ்ரநாமத்துல வருது. பகவத் பாதாள் அற்புதமான வியாக்கியானம் பண்ற. சமயஜான்னா என்ன அர்த்தம்? சமயம் தெரிஞ்சு சமயஜா, சமயம் தெரிஞ்சு பக்தர்களை காப்பாத்தோன்னு அர்த்தம். இன்னொரு அர்த்தம் சொல்றான், சமயம் சமத்துவம் ஆராதனம் அச்சுதஸ். யார் யார் எல்லாரையும் சமமாக பார்க்கிறாளோ அதையே தனக்கு பெரிய பூஜையா நினைக்கிறான். அது பாவ பிரதான இது சமத்துவம் யஜ்யமா, சமத்துவம் யஜ்யா எஸ்எஸ்ஆ சமயஜான்னு பகவத் பாதல் அர்த்தம். அந்த மாதிரி எம்பெருமான் அவன் எல்லாருக்கும் சமமா எல்லாரையும் கருதுறவன் தான். நமக்கு மூளை போறலன்னா நாம வழி இல்லாதவெல்லாம் பகவான விக்கிரத்துல பாக்குறோம். ஆனா சமதரிசிகளை எல்லாத்தையும் பகவான், நீங்களும் பகவான், அவரும் பகவான், இவரும் பகவான். அதனாலதான் அத்வைத சம்பிரதாயத்துக்கார ஹரி என்ன சொல்றேன்னு தான் கேட்கிறேன், ஸ்ரீவைஷ்ணவ சுவாமி என்ன சொல்றேன்னு கேட்கிறேன். அந்த மாதிரி சித்தாந்தம் வச்சுட்டு இருக்கா. சர்வத்திர சமதரிசனா, இப்படி நல்ல அறிவுள்ளவர்களுக்கு, எல்லா ஆத்மாவும் ஒரே மாதிரி தான் தெரிஞ்சவர்களுக்கு, அவர்களுக்கு எங்கும் எம்பெருமான் சேவை சாதி. இந்த ஸ்லோகத்தை பராசர பட்டர்கள் ஆச்சாரியர் விஸ்தாரமா உபன்யாசம் பண்றார். அழகா உபன்யாசம் பண்ணுவார். அவர் உபன்யாசம் அதோ மரம்னு சொன்னா மரமே நேரம் முளைச்சேக்கிற மாதிரி தெரியுமா, 3D எஃபெக்டோட உபன்யாசம் பண்ணுவாராம் பராசர பட்டர்கள் ஆச்சாரியர். அவர் சொல்றார், அக்னோ திட்டதி விப்ராணாம் ஹிருதயேஷ்வேவ யோகினாம் பிரதிமாசு அப்பிரபுத்தானாம் சர்வத்திர சமதரிசினாம் அப்படின்னு சொல்லி பகவான் சமதரிசியான ஞானிக்கு எல்லாரும் ஆத்மாக்களும் ஒரே, யானை ஆத்மாவை என்ன, யானை என்ன, குதிரை என்ன, பூனை என்ன, எல்லாம் ஒரே மாதிரி ஆத்மா தான் உள்ள இருக்கு என்று தெரிந்து கொண்ட மகான்களுக்கு பகவான் எங்கும் சேவை சாதிப்பான். அவ்வளவு அறிவில்லாததான் விக்கிரத்தை பார்த்து வணங்கணும், அர்ச்சை வணக்கம் செய்யணும் அப்படிங்கிற விஷயம் மாதிரி அவர் அண்ணா சொல்லிட்டார். அங்கேருந்து ஒருத்த ஓடி வந்தான், சுவாமி நான் என்ன, நீங்க ரங்கநாதர் புறப்பாடு தொடங்கிறது கோயில், நீங்க வரணும். இவர் வந்தாதான் புறப்பாடு நடக்கும். இவர் போய் முதல்ல பாராயணத்தை தொடங்கி வைக்கணும். அதான் பகவான் காத்துட்டு இருக்கார், வாங்குவோம். அப்படியா, சரி மீதி உபன்யாசம் நாளைக்குன்னு வேகமா போனார். ரங்கநாதன் பொறுப்பாடுக சன்னதிக்கு, அர்ச்சை சன்னதிக்கு, பிரதிமை விக்கிரகத்தை தானே பூஜை பண்ணணும். அதுல ஒருத்தர் உட்காந்து பின்னாடியே ஓடி வந்தார். இவர் பட்டர் எவ்வளவு ஸ்பீடா போறோம் அவ்வளவு ஸ்பீடா வரான். என்னப்பா ஏதோ கேட்கணும், ரொம்ப அர்ஜென்ட் மேட்டர் வந்துருக்கு போல், என்ன விஷயம் கேட்டு, சுவாமிகளே நீங்க இப்ப சொன்னது நேர்மாறா செய்யல. நீ என்ன சொன்னேன், பிரதிமாசம் அப்பிரபுத்தான அறிவில்லாதவர்களுக்கு விக்கிரகத்துல பகவான் சேவை சாதிப்பான். சமதர்சினாம் சர்வத்திர, சமதர்சிகளை எங்கும் பகவான் சேவை சாதிப்பார். இப்பதானே சொன்னேன், நீங்க போய் போறீங்களே, நீங்க அப்படி சமதர்சி இல்லையா, உங்களுக்கு அவ்வளவு ஞானம் இல்லையா, நீங்க எதுக்கு கோயிலுக்கு ஓடுறீங்கன்னு கேட்டான். எவ்வளவு நல்ல கேள்விதானது. இல்லப்பா எனக்கு இவ்வளவு ஞானம் இல்லைன்னா பின்ன ஏயா உபன்யாசம் பண்றேன்னு கேட்பானதுபடி. ஞானம் இருக்குன்னு சொன்னார்னா அப்ப நீ ஏயா போற கோயிலுக்கு. அதான் ரெண்டு பக்கமும் படிக்கிற மாதிரி இந்த மாதிரி கேள்வி கேட்பா சில பேர். எங்க ஆத்துக்காரி அடிக்கிறது நிறுத்தி விட்டியான்னு கேட்டார் ஜட்ஜு. அவர் ஸ்டாப்டு பீட்டிங் அவர் ஒய்ஃப் அப்படின்னா. எஸ்ன்னு சொன்னார்னா இது வரைக்கும் அடிச்சாருன்னு ஆயிடுது, நோ சொன்னார்னு அடிச்சுட்டு இருக்காருன்னு ஆயிடுது. இது மாதிரி கிடிக்கு இப்படி கேள்வி கேட்டுருவா சில பேர். இது மாதிரி கேட்கப்படாதுன்னு ஒரு சட்டம் இருக்கு, ஜட்ஜெல்லாம் அப்படிலாம் கேட்கப்படாட்டாமல். இவன் என்ன பண்ணினா, பகவான் எல்லா இடத்துலயும் இருக்கார், சர்வத்திரா சமதர்சினா, நீங்க தானே இப்ப உபன்யாசம் பண்ணி முடிச்சு. அந்த உபன்யாசத்தை நிறுத்திட்டு பரபரக்க ஓடுற தலையால் தெரியாம எதுக்கு ரங்கநாதனை தரிசனம், பிரதிமாவை சேவிக்க, பொம்மையை சேவிக்க. அதனால இது கொஞ்சம் முரண்பாடா இருக்கு. நான் அந்த அவசரத்துல ஒரு வருஷம் நின்னான். ஏண்டாப்பா, ஒருத்தன் சொன்னா ஒரு தண்ணீர் கண்டுபிடிச்சிருக்கேன், இந்த தண்ணீர் மேட்டுக்கு கூட போகணும். தண்ணீர் சாதாரணமா பள்ளத்துக்கு தான் ஒரு மேல இருந்து, இது ஒரு தண்ணீர், இது பள்ளத்திலிருந்து மேட்டுக்கு பம்ப் பண்ணாம தானே போகும்னு சொன்னான். அப்படியும் ஒருத்தன் அனௌன்ஸ் பண்ணான். உடனே அவர் பிரகஸ்பதத்தை கேட்டா, அப்ப மேட்டுல இருந்து பள்ளத்துக்கு வருமானு கேட்டான். ஏன்னா பள்ளத்துல இருந்தே மேட்டுக்கு போகணும்னு சொன்ன பிற்பாடு மேட்டுல இருந்து பள்ளத்துக்கு வரல பாட்டை விட்டு கிளியாயிட்டா. அதே மாதிரி முட்டாளுக்கே விக்கிரத்துல சேவை சாதிக்கும்னா படிச்சவனும் நன்னா சேவை சாதிக்கும் அர்த்தம். அதனால போறேன். இந்த மேட்டர் எவ்வளவு அழகா அவர்
சொல்லி பட்டனுடைய அழகான எக்ஸ்பிளேன். நம்ம எல்லாம் அரிசிக்க வேண்டிய விட அத்தனை மகான்களும் கோயிலுக்கு போறோம். அதைத்தான் வச்சுட்டு அர்ச்சையில் என்ன விஷயம்னா, இது அறிவற்றவர்கள் அறிவுள்ளவர்கள் ஆகிய அனைவரும் அனுபவிக்கக்கூடிய பெருமானுடைய நிலை. மந்தைஷ்ச மான்யைஷ்ச விபாதிநாதா, அப்படி நம்பெருமான் ராமபிரானுக்கு பல அர்ச்சை விபவமாக அவதரித்த எம்பெருமானுக்கு அர்ச்சையாக இருக்கக்கூடிய பல சந்நிதிகள். இப்பதான் ரைட்டு நம்ம அயோத்தியில பாலராமன் பூசா வந்திருக்கார். அங்கிருந்து பாரத தேசம் முழுக்க பல இடங்கள்ல ராமர் கோயில். அதுல தமிழ்நாடு தான் ராமர் கோயில் ஜாஸ்திங்கிற, தமிழகத்துல தான் ராமர் கோயில் அதிகம் இருக்குங்கிற. தமிழகத்துல தான் ராமரை பிடிக்காத வாழும் சில பேர் இருக்கு, அதிக அளவில் இருக்கட்டும். அந்த எம்பெருமான் ராமமூர்த்தியினுடைய பல சன்னதிகள்ல அற்புதமான கோயில் ஒண்ணு வடுவூர். அந்த அர்ச்சாராமன் பத்தான அர்ச்சாராமன் சாமானிய சப்தத்தை விசேஷ சப்தத்துல பரியோசம். சாமானிய சப்த விசேஷா, பொதுவான சப்தத்தை ஒரு ஸ்பெஷல் சப்தத்துக்காக சொல்றோம். அதுதான் இன்னைக்கு நமக்கு அனுபவம். சரி, ஒரு நிகழ்ச்சியோட ஆரம்பிக்கிறது. ஒரு 1900 வாக்குல, அதாவது 125 வருஷத்துக்கு முன்னாடி வடுவூர் ஒரு புனர்வசு நட்சத்திரம், அந்த அர்ச்சாவதார ராமனுக்கு புறப்பாடு. பிரதி மாசம் புனர்வசுல பகவான் புறப்பாடு. அப்படி புறப்பாடு நடந்துட்டு இருக்கு. அப்ப ரொம்ப டயர்டா மூட்டை முடிச்சோட ஒரு பெரியவர் 2-3 சிஷ்யர்கள் ஒய்ஃபோட வந்து இறங்கினார். கோயிலுக்கே வந்துட்டார். ஏன்னா புறப்பாடு பண்ணு. அவர் பகவான் பின்னாடி வேத பாடத்துல கலந்துட்டார். வந்தவெல்லாம் அவர் பார்த்தா தேஜஸ்வியா இருக்கார். ரொம்ப ஆஜானுபாகவான சரீரம். பார்த்தா பிரம்மவிதயத்தையே முகம் பாத்தின்னு பிரம்மவித்து போல கலை தெரியுது. அதெல்லாம் அவர்கிட்ட இவெல்லாம் பிரியமாயிட்டா. பார்த்த உடனேயே அவர் பகவான உருகி என்னவோ சொல்றார். என்னன்னா புதுசா ஒரு ஸ்லோகம் பண்ணியிருக்காரு சொல்றார். அந்த ஸ்லோகம் என்னன்னு கேட்டா அந்த ஸ்லோகத்தை அவர் சொன்னார். அவர் ரொம்ப ரசிச்சா. அப்பெல்லாம் பண்டிதாள் கொஞ்சம் பேர் இருந்தாங்க. ரசிச்ச உடனே என்ன விஷயம், இங்க வந்திருக்கேன் இது ஊருக்கு, கொஞ்ச நாள் தங்கிட்டு போலாமான்னு கேட்டா, இங்க ஒரு புனர்வசு ராமாயண பாராயணம் பண்ணணும்னு வந்திருக்கேன் அப்படின்னா. அது கொஞ்சம் வசதி பண்ணி கொடுத்தா, இதெல்லாம் ஒழிச்சு கொடுத்தா நாங்க தங்கி தலை பண்ணி சாப்பிட்டு சமையல் பண்ணி சாப்பிட்டு வாசிப்போம். ஏன்னா அவருக்கு சொப்பனத்துல அவர் இருந்த ஊர் வந்து வில்லூர். வில்லூருங்கிறது மதுரை மாவட்டத்தில் இருக்கு. மதுரை மாவட்டத்துல வில்லூர் அப்படிங்கிற இடத்துல சேர்ந்தவர். அவருக்கு அது வரைக்கும் 6 குழந்தைகள் பிறந்து 6 குழந்தைகளும் கொஞ்ச நாள்லயே மாண்டு போயிடுச்சு. ஒரு குழந்தையும் தங்கல. அப்படி குழந்தைகள் தங்காதனால அவர் கொஞ்சம் கவலைப்பட்டார். என்னவா இருந்தாலும் 3 கடன்களும் ஒரு கடன் இருக்கு. அந்த பிள்ளை பிறக்கணும், இல்லைன்னா அந்த கடன் பாக்கி இருக்கும். அந்த புத்திரன் வேணுமே, நமக்கு புத்திரது இல்லையே, சந்ததி சுத்த வம்சியாகின்னு சந்ததி அவசியம் வருமே என்று கொஞ்சம் கவலை விட்டுற காலத்துல அவர் கனவுல ராமபிரான் தோன்றி. ராமபிரான் தோன்றினா அற்புதமான புல் சிரிப்போட வலது கையில வில்லப்பிடி இடது கையில வில்ல பிடிச்சிட்டு வலது கையில அம்போட அவர் கண் முன்னாடி தோன்ற ராமபிரான், நீ என்னுடைய கஷேத்திரத்துக்கு வா, அங்க வந்து ஸ்ரீமத் ராமாயண பாராயணம் பண்ணு, புனர்வசு ராமாயணம், உனக்கு ஆயுஷ்மானான பிள்ளை கிடைக்கும் அப்படின்னு சொன்னான். கனவு. ராமானுஜ சம்பிரதாயத்துல கனவும் சத்தியம். அவர் கனவுங்கிறது ஒரு சத்தியம்ன்ற காட்சி அப்படிங்கிறது அவா சித்தாந்தம். பார்த்தா கனவுல கூட பகவான் வந்து சொல்றானே. ஆனா அந்த பகவான் நான் எந்த ஊர்னு சொல்லல பாருங்க. பேரை சொன்னாலும் ஊரை சொல்லப்படாதுங்கிற அளவு. நான் இந்த ஊர்ல தான் இருக்கேன், எங்க வான்னு சொல்லாம கனவுல தன்னை காட்டிய பகவான், கனவிலே காட்டிய பகவான் தன்னை காட்டி என் ஊருக்கு வான்னு சொல்லிட்டு போயிட்டான். இவர் உடனே மறுநாளைக்கு தங்கிட்ட வேதாந்த ஸ்ரவணம் பண்ற சிஷ்யாட்டு நிகழ்ச்சியை சொன்னார். இவர் வச்சு வர்ணிச்ச ராமன் அழகா பார்த்து அதுல ஒருத்தர் சொன்னார், சுவாமி இந்த மாதிரி ராமன் இந்த பாண்டிய தேசத்துல கிடையாது, சோழ தேசத்துல தில்லைவிழாக ராமன் ஒருத்தர் இருக்கார், ரொம்ப அழகா இருப்பார். அதே மாதிரி வடுவூர்ல ராமன் ரொம்ப ரொம்ப அழகு. நீங்க சொல்றது ஏறத்தாழ வடுவூர் மாதிரி இருக்கு, நாம அங்க போய் தரிசனம் பண்ணுவோம். என்ன போயிட்டு திருவிழா போவோம், வடுவூர் போவோம், இன்னும் மாரியம்மன் கோயில் ஏரிக்கிற ராமன் இருக்கார், 3 ராமன் பிரசித்தம். அப்புறம் கும்பகோணம் போயிட்டு வருவோம். யாத்திரையா வந்தா அப்ப வில்லூர்ல இருந்து கள்ளிக்குடிங்கிற இடத்துக்கு வந்து ரயில பிடிக்கணும். 4 மைல் நடந்தோ காட்டு மாட்டு வண்டியிலோ வரணும். அப்புறம் கள்ளிக்குடியில ஒரு ரயில பிடிச்சு அந்த ரயில் தஞ்சாவூர் வரைக்கும் வரணும். தஞ்சாவூர்ல இருந்து அவ விசாரிச்சா
நீடாமங்கலம் போற ரயில பிடிக்கணும். பஸ் எல்லாம் அவ்வளவு கிடையாது. அம்மாப்பேட்டைன்னு ஒரு இடத்துல இறங்கணும். அங்கேருந்து ஒரு 3 மைல் நடந்தா ஒடுவூர் வரும். அத்தனையும் பண்ணி வந்திருக்காரு சாயங்காலம் வர. சுவாமி இந்த மாதிரி வந்துட்டே பார்த்தா அதே பெருமாள் தான். நல்லா ஆச்சரியப்பட்டு போயிட்டேன். இந்த பகவான் சிரிக்கிற அந்த சிரிப்புக்கு ஈடுபட்டேன். பகவானை கேட்ட ஏன் சிரிக்கிற அப்படின்னு. பகவான் சொன்னா, பாரு இந்த ஒருத்தன் சேவிச்சுட்டே இருக்கான், கை கூப்பிட்டே இருக்கான். என்னுடைய இந்த அர்ச்சா வடிவத்தை பார்த்தாலே அவருடைய எல்லா பாபங்களும் போயிடும். அப்படிதான் பாஞ்சராத்திர ஆகமத்துல சொல்லு. ஆபீட்டான் மௌலி பரியந்தம் பஷ்யத புருஷோத்தமம் இல்லையா? திருவடியிலிருந்து திருவடி வரைக்கும் இந்த ராமனுடைய விக்கிரகத்தை பார்த்தால் அவனுடைய எல்லா மகாபாதகங்களும் போயிடும். அப்புறம் உபபாதகத்தை பத்தி கேள்வியே கிடையாது. ஒரு தடவை கோயில போய் திரு அக்கிரம பெருமாளை சேவிச்சா எல்லாமும் போயிடும் பாபங்களா. மறுபடியும் ஃப்ரெஷ்ஷா பண்ணலாம் அக்கௌண்ட் மறுநாளைக்கு போறது. அப்படிப்பட்ட திவ்யமங்கல விக்கிரகம். அதை அவன் நமஸ்காரம் பண்ணிட்டான். பண்ணின உடனே அவன் பாபம் எல்லாம் போயிடுது. ஆனா அது இந்த திவ்யமங்கல விக்கிரகம். வேற திவ்யமங்கலத்தை சேவிக்கிறதுன்னா சில பேர் கோயிலுக்கு போவா பெருமாள் அப்படியே ஆரத்தி படிச்சா கண்ணை மூடிடுவா. அவன் ஆரத்தி எதுக்கு பண்றான்? நன்னா பாருங்கிறதுக்காக. அப்பதான் நன்னா கண்ணை மூடிடுவான். அது பாமாவுடைய அனுபவம். அப்படி இல்லாம என்னுடைய திருமேனி அழகு, ஒடூர் ராமனுடைய அழகு நீங்களாம் போய் சேவிச்சா தெரியும். நானே படத்துல காண்பிக்கிறேன், முதலே போட்டிருக்கேன். அந்த வடூர் ராமனுடைய அழகு அப்படி. இந்த அழகா அந்யாதிருக்ஷ மதிய திவ்ய சுஷமா சேவாக்கிரியாத்தியக்ஷனே. இந்த மாதிரி திருமேனி கிடைப்பது ரொம்ப கட்டம். ஒரு சந்நிதியில பகவான் சாநித்தியம் கொள்றான்னா 3 காரணம் சொல்றான். ஒரு காரணம் அர்ச்சகர் ஒழுங்கா இருக்கணும், மந்திரமெல்லாம் ஒழுங்கா சொல்லணும். 2வது காரணம் பிம்பம் அழகா இருக்கணும். 3வது காரணம் அந்த பகவானுக்கு மற்ற உபச்சாரங்கள்லாம் நன்னா படைக்க முடியாது தர்ம கர்த்தாக்கள் பார்த்து. இந்த 3 இருந்தா அந்த கோயில்ல சாநித்தியம் சூப்பரா இருக்கும். இங்க வடுவூர் ராமனும் அழகுக்கு அழகு. அதெல்லாம் சாநித்தியத்துக்கு இந்த கோயில்ல ஒரு குறையும் கிடையாது. இந்த மாதிரி திருமேனி பார்க்க முடியாது. அந்யாதிருக்ஷ மதிய திவ்ய சுஷமா. இந்த மாதிரியான உத்தமமான அழகு வடிவம் இருக்க ஷேப் இது அந்யாதிருக்ஷம். இதுக்கு ஈடா ஒண்ணும் கிடையாது. இப்ப ஏற்பட்ட திருமேனியை சேவிச்ச உடனே நிச்சயமா அவனுடைய பாபம் எல்லாம் போயிடுது. அந்த முதல் க்ஷணத்திலே பாபம் போயிடுத்தவனுக்கு. இருந்தாலும் அந்த பாவி மறுபடியும் கை கூப்பிட்டு சொல்றான், அந்யாதிருக்ஷ மதிய திவ்ய சுஷமா சேவாக்கிரியா அத்தியக்ஷனே பிரத்வஸ்தா அகில கல்மஷே. அகில கல்மஷங்களும் பாபங்களும் போயிடுத்து சேவிச்சவனுக்கு. அவன் அடுத்த சேவை பண்றான், பாশ্চাத்ய சேவா பலம். 2வது நமஸ்காரம் பண்றான், 3வது பண்றான். முதல் நமஸ்காரத்துக்கு எல்லாம் பண்ணி ஆயிடுது. 2வதுக்கு என்ன பண்றது, 3வதுக்கு என்ன பண்றது நான் யோசிச்சுட்டு இருக்கேன். பாபத்தை போகடிச்சாயிடுது, அனிஷ்ட நிவாரணம் பண்ணி ஆயிடுது. 2வது ஆசைப்படுறத கொடுக்கலாம். அப்புறம் 3வதுக்கு என்ன பண்றது, விட மாட்டேங்கிறான், கேவிச்சுட்டே இருக்கான். பிரத்வஸ்தாகில கல்மஷே நததினே பாশ্চাத்ய சேவா பலம் கிம் குறியாம். அதுக்கு என்ன தருவேன்னா என்று நான் ஒரு ஈடா இருக்கேன். ஆனா இவனும் என் மனசுல உள்ள இந்த கவலையை பத்தி கவலையே படாம பாபத்தை போக்கடி மறுபடியும் கேட்டுட்டே இருக்கான். இதை நினைச்சா சிரிப்பு தான் வருது. அதான் சிரிக்கிறேன்னு பகவான் புரிஞ்சு. அந்யாதிருக்ஷ அப்ப பண்ணின ஸ்லோகம் அவர் பண்றார். அந்யாதிருக்ஷ மதிய திவ்ய சுஷமா சேவாக்கிரியாத்யக்ஷணே பிரத்வஸ்தா அகில கல்மஷே நதஜனே பாশ্চাத்ய சேவா பலம் கிங் குர்யாமிதி சிந்தயே சது மமா ஜானன் மனோ யாச்சதே நிச்சேஷாகதி முஹுர்முஹுரிதி ஸ்மெரோசி சீதாபதே. அந்த ஸ்லோகத்தை கேட்டா, சுவாமி இங்கேயே தங்குங்கோ, நான் எல்லா வசதியும் பண்றோம் அப்படின்னு பார்த்தா பெரிய வையாகரன். நம்ம அருண சுந்தரம் வியாக்கரணத்துல எக்ஸ்பர்ட் மாதிரி அவரும் வையாகரன், மகாவையாக்கரணர், அலங்காரிக்க வேதாந்தி. அவர்கிட்ட ஒடூர் கிராமத்துல அது வரைக்கும் இருந்த பெரியவாள் பூர்த்தியா அத்தியனத்துல ஈடுபட்டுவா. வேதாத்தியனத்துல கனாந்தம் அத்தியனம் பண்ணுவா, பகவானுக்கு பாராயணம் பண்ணுவா. அரிசி வரும், நெல் குத்தி அவள் நேரத்துல சாப்பிட்டு சௌக்கியமா இருக்கும். அவ்வளவுதான் ஒடூர்ல வழக்கம். ராமருக்கு மட்டும் பாராயணம் பண்ணிட்டு விடாம. அவளுக்கு சாஸ்திரத்துல ருச்சி வந்து இவர் தான் இதெல்லாம் சொல்லி கொடுத்த ஆரம்பிச்சார். அங்கேயே கொஞ்சம் நிலத்தை வாங்கினார், வீடை கட்டினார்.
அங்க உள்ளவெல்லாம் அவற்றை வாசிச்சா. அதை ராமாயண பாராயணம் பண்ணினார். 1913 அவருக்கு குழந்தை. அந்த குழந்தைக்கு அவர் சீனிவாச ராகவனே பெயர் வச்சார். அந்த குழந்தை வளர்ந்தது, அவற்றை தான் வாசி. அவர் 7வது வயசுல அந்த குழந்தைக்கே ஒரு சங்கல்ப சூரியோதய டிராமா பாடம் எடுத்துருக்கார். நான் 21வது வயசுல கிருஷ்ண பெருமி சுவாமிகளை சந்திச்சேன். அவர்கிட்ட சங்கல்ப சூரியோதயம் வாசிச்சலான்னு கேட்டார். எப்பவும் முடிச்சிட்டேன்னு 17 வயசுல இருந்தேன். அவன் அவ்வளவு பெரிய புஸ்தகம் அப்போ படிச்சலான்னு எங்க அப்பாட்ட வந்து சொன்னேன். அவர் சொன்னார், அது 7 வயசுலயே நான் படிச்சேன் அப்படின்னு. 7 வயசுல அவருக்கு அந்த பாடம் அவ்வளவு ஒரு கவனம் இயற்கையா அவருக்கு வந்தது. அப்படி ரொம்ப பிரமாதமா பேரோட அந்த குழந்தைய பெற்றார், வளர்த்தார். நான் அத்தியனம் பண்ணி வச்சார். அவரை குழந்தைக்கு கல்யாணம் பண்ணி வச்சார். குழந்தைக்கு தர்க்கம் வாசிக்கணும்னு அந்த கல்யாணம் பண்ணி கொடுத்ததுல அவருடைய மச்சனுக்கிட்ட தர்க்கம் வாசிக்க வச்சார். தானே வியாக்கரணம் சொல்லி கொடுத்த ஆரம்பத்தில். அப்பெல்லாம் காசிகர் அவர் சித்தாந்த கோயில் சொல்றது அவள் பிரச்சாரம் கிடையாது. அதெல்லாம் சொல்லி கொடுத்து எல்லாம் பண்ணினார். ஆனா 21வது வயசுல தன் பிள்ளைகளுடைய 21வது வயசுல வைகுண்ட பதிவு போயிட்டார். கொஞ்சம் ரொம்ப பணத்துல சிரமம். அந்த காலத்துல பண்டிதாளுக்கு பணம்ங்கிறதே கிடையாது. ஒரு வாத்தியார் சொல்ற கதையை கேட்டா கள்ள ஜலம் வரும். கார்த்தால எங்கேயான் புண்ணியாஜனம் பண்ணி வச்சுட்டு அவ அரிசி கொடுத்துட்டு வந்தாதான் ஆத்திர சமையல். அதுக்காக காத்துட்டு புண்ணியாஜனம் பண்ணி வச்சு அரிசி, அந்த அரிசி எவ்வளவு கொடுக்கணும், அவன் பாதி தான் கொடுப்பான். அது வேற. இன்னொரு பாதியை கடலுக்கு பிடிக்கணும் அந்த மிராஸ்தார். அவத்துல புண்ணியாஜனம் பண்ணிச்சு அதை எடுத்துன்னு வந்து அப்படிலாம் கஷ்டப்பட்டு அத்தியனத்தை பண்ணினா விடாம. தஸ்மாத் பிராமணேன நிஷ்காரண ஷடங்கா வேதகா அத்தியேதவியான்னு பண்ணினான். இப்போ குழந்தைகள்ல அத்தியனம் பண்ணுறதுக்கு எவ்வளோ வசதி பண்ணி கொடுக்குறான். ஏன்னாமா சாதம் போடுறா, ஃபீஸ் கிடையாது, செலவு கிடையாது. ஆனாலும் கூட அத்தியனத்துக்கு விடுறதுக்கு நமக்கு மனசு வரும். அப்படி அவர் கடைசி காலத்துல கொஞ்சம் பாவர்ட்டி வரும். அதனால என்ன எடுத்து நிறைய கடனை எடுத்து அவர் வடூர்ல அவரே வாங்கி நிலத்தையும் லேண்டையும் வீட்டையும் வித்துட்டு பிழப்பை தேடி கும்பகோணத்துக்கு வந்துட்டார். மாமா தன்னுடைய வேட்டாத்துக்கு வந்தார். அவ கும்பகோணத்தில் பக்கத்தில் தங்கினார். 60,000 வயசுல தசரதர் உபன்யாசம் பண்ணாரா, மைக் இல்லாமலே எல்லாரும் கேட்டுதான். நமக்கு 78 வயசுலயே இருக்கு. 2வது மைக்கு 3வது மைக்கு. அப்போ அந்த அங்க ரொம்ப நாள் தங்கிட்டார். இருந்தாலும் நெஞ்சு முழுக்க அந்த வடூர் பகவானை பத்தி அந்த அதே தங்க அப்பா ஆச்சாரியன் கட்டின வீடு, அவர் மேடையில் உட்காந்து பாடம் சொல்லி தந்த இடம், அதெல்லாத்தையும் கடனை கொடுக்க முடியாது வந்துவிட்டு அப்படின்ற கவலை அவருக்கு இருந்தது. அதான் எங்க அப்பா. அவருடைய 7வது பையனாக நான் பிறந்தேன். என்னையும் ஒரு ஆளாக்கி மன்னாருடைய திரிமத்த சதஸ்ல பரீட்சை கொடுக்கணும்னு அனுப்புறேன். வேதாந்த பரீட்சை கொடுக்கணும். அப்ப சொல்றார், மதுரையில இருந்தோம் நாங்க போய் மன்னார்வடி போ, வடூர் போயிட்டு மன்னார்வடி போ. வடூர்ல நம்ம இருக்கு, நம்ம உறவுக்காரெல்லாம் வாங்கியிருக்கா. அவள்கிட்ட போய் அந்த மேடை இருக்கு, தாத்தா பாட சொன்ன மேடை, அதை நமஸ்காரம் பண்ணிட்டு பரீட்சை கொடுக்க போ. நாங்க போனேன். அந்த வீட்டுக்காரர் அவளும் உறவு தான். என்ன வேணும் வாங்குவோம்னா இந்த மேடை இதை நமஸ்காரம் பண்ண அலோ பண்ணணும். அவர் உட்காந்து தின்ன அதுல நமஸ்காரம் பண்ணினேன். போயிட்டு பரீட்சை கொடுத்தேன். அவளுக்கு பட்டு மனசுல இந்த அவள்கிட்ட இவ்வளவு ஈடுபாடு இருக்கு இந்த இடத்த அப்படின்னு வாங்கி வச்சுட்டா. இது 1967. 80ல அந்த வீட்டை வைக்கலான்னு தீர்மானிச்சிட்டேன். அவள்லாம் டவுனுக்கு போயிட்டான். அதனால 80ல அவள் சொல்லி அனுப்பிச்சா, கனபாடி தேசிகாச்சார சுவாமி மூலம். அவன் வாங்கிக்கிறதா இருந்தா வாங்கிக்கிறோம். முதல் பிரபல சவாலுக்கு தான் வாங்கிக்கிறோம். பொல்லாத 15,000 ரூபாய் அந்த வீடப்போ. அதையே கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு அந்த வீட்டை வாங்கினேன். பேரமே பேசல. நீங்க அத்தை கேட்டா, எங்க அப்பாவுடைய சிஸ்டர், அந்த வீடோட பெறாதுடா, எதுக்கடா ஒத்துண்டாது அப்படின்னு கேட்டா, நான் விலைக்கு வாங்குற அந்த இடத்த, அது மானிமெண்ட் பெரியவா உட்காந்து பாடம் சொன்ன இடம். ராமன் என்னமா குழந்தை தீர்காயச பொறுப்பான்னு அனுகிரகம் பண்ணி கொடுத்த இடம். அதனால வாங்குறேன்னு அப்படி திருத்தாப்பனாலே அம்மாவையும் கொண்டு போய் இங்க செட்டில் பண்ணி. அம்மா இது டைம் இருக்கு, அவ்வளோ வயசாயிடுச்சு. 1386 பண்ணினேன். அதனால வச்சுக்கோ, ஏறத்தாழ்வுக்கு 71 வயசாயிடுச்சு. 70 வயசு. இப்ப வந்தவுடனே டெய்லி ஸ்ரீமத் ராமாயண பாராயணம் பண்ணுவார். சாயங்காலம் ராமன தரிசனம் பண்ணும் பொழுது அன்னன்னைக்கு ஒரு ஸ்லோகம். அன்றைய தினம் ஒரு ஸ்லோகம் பண்ணாது, புதுசிரிப்பை பத்தி. ஆத்துக்கு வந்த உடனே நோட்டில் எழுதி வைப்பார், கிரந்தாட்சத்துல எழுதுவார். அப்ப டெல்லியில இருந்தேன். நான் வந்து இந்த பாருக்காக எழுதியிருக்கேன், நீ படி அப்படின்னு கொடுத்தேன். பார்த்தா ஸ்லோகம் ஒன்னொன்னு புன்முருவரை பத்தி இருக்கு. அந்த புன்னூர் அன்னைக்கிற ஸ்லோகத்தை முழுக்க அப்படியே சேர்த்து எடுத்தா ஒரு ராமாயணமே வந்து.
உடனே மந்தஸ்மித ராமாயணம் அப்படின்ற பெயரை நான் வச்ச அவர் அனுமதியோட திரட்டி அதை புஸ்தகமா போட்டேன். அதுல பாலஸ்பந்தம்னு பாலகாண்ட சரித்திரங்களை நினைத்து பகவான் சிரிப்பது போன்ற 52 ஸ்லோகங்கள் தெரித்து. அயோத்தியா ஸ்பந்தம், அயோத்தியா காண்ட வரலாறுகளை சில நினைத்து பகவான் சிரிப்பது போல. அயோத்தியா காண்டம் சிரிக்க முடிய கஷ்டம் இல்லையா? அயோத்தியா காண்டத்துல அழுகிறோம். வீனஸ் காலேஜ் அத்தனை பேர் சொல்லுவாரு கிட்ட, இன்னைக்கு எத்தனை பேர் அழுதா உபன்யாசத்துல? அப்பதான் உபன்யாசம் சக்சஸ். அன்னில இருந்து அவர் சினிமாக்காரர்களுக்கு பழம் வருது. அதுல டிவியில அழுதாத்தான் லேடிஸ் உட்காந்து கேட்பா, லேடிஸ் தான் ஆதரவோடு வருவா. அதுல எத்தனை பேர் அழுதா அதை பார்த்துக்கணும், அதுதான் சக்சஸ் ரேட் அப்படின்னு அவர் ஒரு ஸ்கேல் வச்சிருந்தார். அயோத்தியா காண்டத்துல எல்லாரும் அழுதுதான் இருப்பா, யார் சிரிப்பா. ஆனா அதை கூட புன்னூரல் காட்சியை வச்சு ஒரு 19 ஸ்லோகம் அதுல எழுதியிருக்கார். அன்றைய தினம் போய் சேவிக்கிறது. அரண்ய ஸ்பந்தம் அப்படின்னு அது 22 ஸ்லோகங்கள் அரண்ய காண்ட நிகழ்ச்சியில் வரத தேர்ந்தெடுத்தேன். அப்புறம் கிஷ்கிந்தா ஸ்பந்தம், சுந்தரகாண்ட விஷயத்தை 63 ஸ்லோகம் இருக்கு. சுந்தர ஸ்பந்தம், யுத்த ஸ்பந்தம் அப்படின்னு 37 ஸ்லோகம். அப்புறம் சில ஸ்லோகம் இந்த கதை வராதே வராது, சிரிப்பை பத்தி வருது, அதெல்லாம் பிரகீர்ணமும் சேர்த்தேன். இப்படி 317 ஸ்லோகம் தெரியுது. அந்த 317 ஸ்லோகம் அர்ச்சாராமனுடைய அனுபவம். அதான் இன்னைக்கு அர்ச்சாரம், அந்த சிரிப்பை பத்தியே. பாலஸ்பந்தத்துல முதல் ஸ்லோகம், பகவானே இந்த புஸ்தகம் எழுதி முடிச்சப்பறம் அவர் எழுதி முடிச்சப்பறம் ஸ்லோகமா பண்டே வரைச்சு இந்த ஸ்லோகத்தை முதல்ல போட்டுவிட்டார். அப்ப பண்ணி கொடுத்தார். வேர் அப்புறம் தான் வந்தது. வேர் புன்னகை, எந்த புன்னகையை எங்க ஆச்சாரியன் கொண்டாடினாரோ அந்த புன்னகை இவளுடைய ராமபிரானே, அதை நீ நினைச்சு பார்த்து இன்னைக்கு சிரிக்கிற அந்த சிரிப்பு எனக்கு சம்பத்தை கொடுக்கட்டும் லட்சுமி. அந்யா ஸ்ரீமத் வெங்கடசேஷ தேசிகமணேகே அஸ்மத் குரோர் பாரதி அந்யாதிக்ஷமதீய திவ்ய சுஷமா செவேதி பத்யாகிருதிம் அந்தர்பாவயதோ பகிர்யதபவது மந்தஸ்மிதம் தத் பிரபோ மஹ்யம் சம்பதமாதனோது சததம் மஹ்யா சுதாயாப்பதே. பூமியினுடைய பெண்ணின் கணவனே, மஹ்யா சுதாயாப்பதே, சீதாதேவியின் கணவன் அர்த்தம். மஹ்யாஹா சுதாயாக பதே, சீதாதேவியின் கணவனே வெங்கடசேஷ மகாதேசிகனுடைய ஆச்சாரியன். அவர் ஸ்லோக வடிவில் உங்ககிட்ட விண்ணப்பம் செய்தார். அந்யாதிக்ஷமதீய திவ்ய சுஷமானு தொடங்கக்கூடிய ஸ்லோகத்தின் வடிவில் அதை நீ இன்னும் நினைச்சுட்டு இருக்க. ஆகையினால உனக்கு சிரிப்பு வருது. அந்த சிரிப்பு தான் இந்த முகத்துல தெரியுதுன்னு நினைக்கிறேன். அந்த சிரிப்பு எனக்கு மங்களத்தை தரட்டும். நல்லா இருக்கா ஸ்லோகம்? அந்யாதிக்ஷிமத் வெங்கடசேஷ தேசிகமணேகே அஸ்மத் குரோர் பாரதி அந்யாதிக்ஷமதீய திவ்ய சுஷமா செவேதி பத்யாகிருதிம் அந்தர்பாவயதோ பகிர்யதபவது மந்தஸ்மிதம் தத் பிரபோ மஹ்யம் சம்பதமாதனோது சததம் மஹ்யா சுதாயாப்பதே. மஹ்யம்னா என் பொருட்டு எனக்கு அர்த்தம். மஹ்யா சுதாயாப்பதே, பூமியின் பெண்ணின் கணவன். சப்த அலங்காரம் அதெல்லாம் நல்லா இருக்கு. அதை பத்தி உபன்யாசம் சொல்ல வேண்டியது. இது முக்கியமா சொல்ல வேண்டியது ராமனுடைய அனுபவம், ராமனுடைய பொன்சீரன். அது ஒரு விஷயம் சொல்லியிருக்கார். என்னுடைய 21வது வயசுல வடூர் விட்டு போயிட்டார். கொள்வையா அந்த வீட்டெல்லாம் விற்க முடியாம பண்ணிட்டான் பகவான். மறுபடியும் 70வது திருப்பி வாங்கி கொடுத்து வழிவழிச்சான். அதுக்கு அவர் காரணம் சொல்றார். இந்த 21 வயசுக்கு முன்னாடி என்ன கோபுரத்தை ஏறி பொட்டு குதிக்கிறது, நீச்சல் அடிக்கிறது குளத்துல, இப்படிலாம் அட்டகாசம் பண்ணிட்டு இருந்தேன். பெருமாள் பார்த்தார், இப்படிலாம் திரிச்சு கஷ்டமாயிடும், வெளில சுத்திட்டு வா, அப்படிலாம் ஏற முடியாது, இறங்க முடியாது, ஓட முடியாது, எங்கிட்டே வரணும். அப்ப வந்து வச்சுக்கிறேன்னு இவ்வளவு நாள் வெளில நினைச்சு கொண்டு வந்துட்டியான்னு ரசிக்கிறேன். அப்படி தினமும் கோயிலுக்கு போறது. அன்னைக்கு காத்தால தான் ராமாயணம் சேவிப்பேன் டெல்லி. அந்த நிகழ்ச்சிக்கு கரஸ்பாண்டிங்கா அவர் புண்ணூர் நினைச்சு அந்த புண்ணூரை கனெக்ட் பண்ணி அனுபவிச்சு. எப்பேற்பட்ட வாழ்க்கை அனுபவம் ராமன் கொடுத்த அச்சாராமன் இருக்கு. அடுத்த ஸ்லோகம் ஒரு சாம்பிளுக்காக ஒன்று சொல்றேன். சீதா லக்ஷ்மி, இதெல்லாம் பாலஸ்பந்தத்தில் இருக்கு. சீதா லக்ஷ்மண மத்திய மண்டனமணேகே ராமஸ்ய ரஸ்யாத்மனா பீதாங்கஸ்ய ஹனுமத சுபதிருஷா பத்தாஞ்சலேகே சாதரம் பீதோபேத விபீஷணஸ்ய தயா தாது சமஸ்த ஸ்ரீயாம் சீதாம்சு பிரதிமானனம்
பீதாம்சு பிரதிமானனஸ்ய மதுரம் மந்தம் ஸ்மிதம் பாதுனகா மந்தஸ்மிதம் பாதுனகா. இதுல ஒரு எதிரை போட்டிருக்கார். எல்லா ஸ்லோகம் எல்லா பாதத்திலையும் இரண்டாவது எழுத்து ஆரம்பத்துல தாதான். சீதா லக்ஷ்மண மத்திய மண்டனமணேகே ராமஸ்ய ரஸ்யாத்மனஹா பீதாங்கஸ்ய ஹனுமத சுபத்ரிஷா பத்தாஞ்சலேகே சாதரம் பீதோபேத விபீஷணஸ்ய தயயா தாது சமஸ்த ஸ்ரீயாம் சீதாம்சு பிரதிமானனஸ்ய மதுரம் மந்தஸ்மிதம் பாதுனஹா. சீதை லக்ஷ்மணன் இவர் நடுவுல அலங்கார மணியாக இருக்கான். இருக்கான இங்க பாக்குறீங்களா? ராமஸ்ய ரஸ்யாத்மனஹா, ரசிக்கும்படியான சரீரத்தை உடையவன். ஆத்மசப்தம் சரீரத்தையும் சொல்லும். ராமஸ்ய ரஸ்யாத்மனஹா பீதாங்கஸ்ய ஹனுமத சுபத்ரிஷா, ஹனுமானுடைய சுபமான கண்ணினாலே பருகப்பட்ட திருமேனியோடு. பகல் ஹனுமான் கை கூப்பிட்டு சேவிச்சுட்டாரு. இங்க பாருங்க, நல்லா வச்சிருக்கா, தள்ளி வைக்காம பக்கத்திலே வச்சுட்டா. பீதாங்கஸ்ய ஹனுமத சுபத்ரிஷா பத்தாஞ்சலே சாதரம். அப்படி பகவான் அவனை ஹனுமான் திருப்பி திருப்பி தியானம் பண்ணிருக்கார். இடையறாமல் தியானம் பண்ணினால்தான் சீதாதேவி அசோகவனத்துல வந்த ஹனுமான ராவணன்னு சந்தேகிச்சா. முதல் ராவணன் தானும் வந்திருக்க அப்படின்னு. இல்ல இல்ல, ராமதூதன் தான் எந்த மோதலும் தூக்கி கொடுத்திருந்தா அவன் என்ன பண்ணுவோம், ராமனுக்கு வந்து ஆபத்து கொடுத்து கொண்டுட்டு ராவணன் கொண்டு வந்திருக்கான், குரங்கு வேஷம் போடணும்னு நினைப்போம். அதுக்காக ஹனுமான் ட்ரம்ப் கார்டை முதல்ல போடல. அது ட்ரம்ப் கார்டு பத்திரமா வச்சுட்டு இருக்காரு. இறக்கப்படுறது ட்ரம்ப் கார்டை முதல்ல. நான் என்ன பண்ணா நீ ராமதூதன் நம்புவேன்னு பிராட்டியை கேட்டேன். பிராட்டி சொன்னா, ராமனுடைய வடிவழகு லக்ஷ்மணனுடைய வழிக வர்ணிச்சியானால் அப்புறம் என்ன சந்தேகம் போகும். இது ராவணன் பண்ண மாட்டான்னு அனுமாரோட கட்டிக்காரத்தமா பண்ணக்கூடியவன் தானே. சாதாரண ஆளா ராவண தர்க்கம்னு உனக்கு தர்க்கத்திலே கட்டிக்காரனும். ராவண தர்க்கம் எங்க இருக்குன்னு தெரியல, பகவத் பாதாள் மட்டும் கோட் பண்றா, அதை சொல்றா ராவண தர்க்கத்திலேருந்து வந்திருக்குன்னு சொல்றா. அப்பேற்பட்ட ராவணன் 10 பிரெயின் தான் நம்ம ஒரு பிரெயின்ல வச்சுட்டு வருது. என்ன பண்ணுவான் அந்த ராவணனுக்கு? எல்லா பாஷையும் தெரியும், எல்லாத்தையும் கூர்ந்து பார்க்க சொல்லத்தான் செய்வான். அப்படி இருக்கிற சீதை அதிகா டெஸ்டா வைப்பா. ஆனா அதுதான் வச்சா தேவி. இவர் என்ன சொன்னார்? ராமனுடைய அடையாளம் சொல்றேன். ராம கமல பத்ராட்சகா சர்வசப்த மனோகரகா, ராமன் தாமரை இதழ் போன்ற கண்களை உடையவன். டக்குனு பாஸ்போர்ட் ஆச்சு. ஏன்னா அந்த கண்ணுடைய கடாட்சம் பெற்றவன் தான் கண்ணழகம். ராவணனுக்கு சேர்ந்து சொல்ல தெரியும். அவன் 6 அடி உயரம். ராமனுடைய உயரம் எல்லாம் அந்த மாதிரி சொல்றார். சதுஷ்கிஷ்கு, ராமன் 8 அடி உயரமா. இந்த காலத்துல கிஷ்குனார் 2 அடி, சதுஷ்கிஷ்கு 8 அடி உயரம் ராமன். சேவிச்சிருக்கா 8 அடி உயரம் ராமன? 8 அடி உயரத்துக்கு ஒரு ஆள் இருந்தா எப்படி இருக்கும்னு கேட்டார் ஒருத்தர். அந்த காலத்துல என்ன உயரமா வாட்ட சாட்டு மறந்தோம் இல்ல, அந்த காலத்துல அடி கொஞ்சம் சின்னதா இருக்கும்னாரு ஒருத்தர். எப்படியாவது போட்டோம். இதை நான் டிவியில உபன்யாசத்துல சொன்னேன். ராமபிரானுடைய அங்கங்களுடைய அழகை வர்ணிப்பதனாலதான், ஹனுமார் வர்ணிக்கிறதுனாலதான், அந்த ஸ்லோகங்கள் இருப்பதனாலதான் சுந்தர காண்டம் இந்த காண்டத்துக்கு போய் இது ஒரு காரணத்துக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். இதை சொன்னேன் டிவியில சொன்னா நிறைய பேர் கேட்கிறாள். நான் திருநெல்லூருக்கு போனேன். இந்த திருநெல்லூர் தான் நடுவில் சிவபரமா ஒரு விஷயம் சொன்னேன். திருநெல்லூர் பெருமாள் கோயில் இருக்கு, திவ்ய தேசம். அங்க பக்தவத்சல பெருமாள் இருக்கார். அந்த கோயில பெருமாளை சேவிக்க போனேன். அங்க இருக்கிற அர்ச்சகர் என்ன பண்ணினார், சுவாமி இங்க ராமர் கோயில் ஏரிக்கரையில் உண்டாமே பார்க்கணும், சேவிக்கணுமே, அது திரை பூட்டிருப்பாளே சுவாமி, லேட் ஆயிடுது என்ன? இல்லை, உமக்காக தான் திறந்து வச்சிருக்கேன் ஒருத்தர். அந்த கோயில் அர்ச்சகர். நான் நீர் வரின்னு கேட்டு வந்தேன். நீர் தரிசனம் பண்ணணும்னா கதவை திருக்காப்பு சாத்தல, நீர் அவசியம் தரிசனம் பண்ணணும். பரம சந்தோஷம், நம்மகிட்ட இவ்வளவு பிரியமான நீர் ஒருத்தர் தான் கரெக்டா டிவியில ராமனுடைய விவரம் 8 அடி நீர், இங்க ராமன் 8 அடியில கரெக்டா இருக்கார். அப்படியே 8 அடி ராமன் பார்க்கலாம். திருநெல்லூர்ல போனா ஏரிக்கரையில் ராமன் இருக்கார், 8 அடி ஒரு சேவை. அப்படி 8 அடி கரெக்ட் உயரம். அனுமார் சொன்னாபடி இதெல்லாம் ராவணன் சொல்லியிருப்பான். அந்த கண்ணழகை சொல்லியிருக்க மாட்டான். யாரை எம்பெருமான் மலர்ந்த கண்களாலே கடாட்சிச்சானோ அவனுக்கு தான் அந்த கண்ணழகு. அதெல்லாம் வேதம் என்ன சொல்றது? பகவானுடைய கண்ணழகிட்டு தான் பகவானுக்கு அடையாளம் சொல்றது. ஏஷோஸ்மின் அந்தராதித்யே ஹிரண்மய புருஷோ திஷ்யதே ஹிரண்யஸ்மஸ்ரு ஹிரண்யகேசகா ஆப்ரணகாத் சர்வயேவ சுவர்ணா
தஸ்ய யதா கப்யாசம் புண்டரீக மக்ஷிணி. அதான் சாந்தோர் எடுத்தான், அருணசுந்தர உபனிஷத்துல தான் இருக்கு, அங்கதான் பிடிக்கணும். கப்யாசம் புண்டரீகம், தாமரை போன்ற கண்கள், ராம கமலபத்ராட்சம். அப்படிப்பட்ட ஹனுமானாலே பருகப்பட்ட திருமேனை உடைய ராமன். பீதோபேத விபீஷணஸ்ய தயயா தாது சமஸ்த ஸ்ரீயாம். பயந்து அபயம் குடு என்று ஓடி வந்த விபீஷணனுக்கு எல்லா செல்வத்தையும் கொடுத்தான். ரங்க ராஜ்யம் அவன் கேட்கல, பவத்கதம் ராஜ்யம்மேன்னு சொன்னாலும் அவனுக்கு கைங்கரிய ஸ்ரீதான் ஆசைப்பட்டான். அவனுக்கு இலவச இணைப்பா லங்கா ராஜ்யத்தை கொடுத்து சிரஞ்சீவியா இருப்ப, என்னுடைய பெயர் முழங்குற வரைக்கும் நீ இருப்பேன்னு அனுகிரகம் பண்ணினான். அதுதான் சமஸ்த ஸ்ரீயாம் தாது. ஷஷ்டி எப்படி வந்தது, ஏன் தித்திய வரலன்னு அவருக்கு அவர் சொல்லுவார். பீதோபேத விபரலாம் தித்தியும் வருவோம், ஷஷ்டி கர்மார்த்தத்துல ஷஷ்டி வந்து. பீதோபேத விபீஷணஸ்ய தயா தாது சமஸ்த ஸ்ரீயாம் சீதாம் சுப்ரதிபானனஸ்ய மதுரம் மந்தஸ்மிதம் பாத்துனா. சந்திரனை போல அழகான திருமுகத்தை உடைய அந்த ராமனுடைய புன்முறுவல் மந்தஸ்மிதம், அது நம்மை பாதுகாக்கட்டும். இந்த ராமனுக்கும் புன்முறுவல் பார்த்துக்கோங்க. இப்படி இவாள்லாம் சிரிச்சா பகவான் சிரிப்பறிச்சே பல்ல காட்டக்கூடாது. சிரிப்புல பலது இருக்கு, அவுட் சிரிப்பு பல்ல காட்டும். சில பேர் காவி பல்ல கொஞ்சம் காமிப்போம், சில பேர் அப்படி உதடு மட்டும் அசைய சிரிப்பு, அதுதான் வசந்த சிரிப்பு. ராமனை போல கிரேஸ் உள்ளவோ அப்படிதான் சிரிப்பு. சுப்பன் கில் பேட்டிங் மாதிரி இருக்கணும், கண்டபடி அடிச்சுட்டு அப்படி ஆடக்கூடும், ஆடி பிடிச்சிடும் அழகா இருக்கணும். பார்த்து அவன் சுப்பன் கில் பேட்டிங் தான். அதுக்கு என்ன சுவாமி விசேஷம் அவருக்கு மட்டும்னா, அது கிரேஸ் இருக்கு பாருங்க, அது ராயல் டச். பகவான் சிரிக்கிறச்சு அந்த உதடு மட்டும்தான் ஆசை, பல்லெல்லாம் தெரியாது. அது அவனுடைய. ஆனா சாஸ்திரத்தில் ஒரு விஷயம் சொல்லுது, இந்த ஊத்த பல்காரருக்கு கடன் கொடுக்காது. பல்லுல ஊத்தையே கிளீன் பண்ணல கடனை திருப்ப மாட்டான்னு போல இருக்கு. பல்லு ஊத்தியா இருக்கிறவனுக்கு சொத்த பல்லுக்காரருக்கு கடன் கொடுக்காதுன்னு சொல்லுங்க. கடன் கொடுத்தா பல்ல தரத்துக்கு பார்க்கப்படுவானே, ஓய் கடன் கொடு வாயை தர என்ன திறப்பானா, ஏன் இவ்வளவு கஷ்டப்படுற, கடன் கேட்கலாம் தன்னாலேயே வாயை திறந்துன்னா ஒரு பல்ல காட்டி இழிச்சுன்னா ஒரு அவ பார்த்துக்கோ பல்ல. அந்த மாதிரி எம்பெருமான் கிட்ட காரியானா தேவர்களை பல்ல காட்டி தானே சிரிப்பான். தசரனுடைய யாகம் நடந்து முடிஞ்சது. ஒவ்வொரு தேவதைகளும் வந்துட்டா தங்கள் பாகத்தை வாங்கிக்க, தங்களுக்கு தசரத சர்ப்பணிக்கிறத வாங்கிக்கிறதுக்கே வந்திருக்கா. ஏன்னா வசிட்டர் பண்ணி வைக்கிறார், தசரதன் பண்றான். தேவர்கள் பிரதிகிருக்கே யதா பாக தங்கள் பாகங்களை வாங்கிக்க வந்திருக்கா. ஆனா விஷ்ணு மட்டும் லாஸ்ட் தான் வருவாராம். அவர் பாஸ் ஆபீஸ்ல பியூன் தான் வந்து முதல்ல தொடக்கணும். அக்னி ரவமோ தேவதா நாம் விஷ்ணு பரமஹா. அதெல்லாம் பியூன்லாம் தொடச்சு கிடிச்சிட்டு வந்த அப்புறம் மேனேஜிங் டைரக்டர் வருவார். அது மாதிரி யாகத்துல கடைசியில் தான் விஷ்ணு வருவார். அதனால நான் எடுத்து விஷ்ணு வர வரைக்கும் தேவர்கள் காத்துட்டு இருந்தார். அங்கேயே அப்ளிகேஷனை போட்டாங்க, இந்த ராவணனை சம்மரிக்கிறதுக்கு பூலோகத்தில் அவதரிக்கணும். அப்போ பிரம்மா முதலிய தேவர்கள் இப்படியே ஆணு பல்ல திறந்து காமிச்சுட்டு கெஞ்சினான். ஆனால் அவளையெல்லாம் பார்த்து பகவான் என்ன பண்ணான் தெரியுமா, சரி செய்கிறேன் அப்படின்னு அப்ரூவல் பண்ற மாதிரி மௌனம் சர்வார்த்த சாதனம்னு அப்படி மௌனம் ஒரு மௌனத்தை காண்பிச்சுட்டு ஒரு சின்ன புன்சிரிப்பு சொன்னான். அது பல் தெரியாத புன்சிரிப்பு. பல்லை காண்பித்து சிரித்தவர்களுக்கு பல் தெரியாதபடி சிரிச்சானே, அந்த சிரிப்பு நம்மளுக்கு மங்களத்தை தரட்டும். இது பாலஸ்பந்தத்துல தேவர்கள் சரணாகதி ஏற்றுக்கொண்ட கட்டத்தை வர்ணிக்க. விஷ்ணோ பங்கி ரதஸ்ய பார்த்திவமணேகே புத்திரத்வமித்யாவனோ குறியாக பங்கி முகஸ்ய ராட்சசபதேகே துஷ்டாத்மன சம்ஹிருதிம். 10 தலை ராவணனை சம்ஹாரம் பண்ண 10 திசையிலும் தேரை ஓட்டக்கூடிய தசரதனுடைய புத்திரனா அவதரிக்கணும் அப்படின்னா அடுக்கு ரொம்ப பிராக்டிஸ் பண்ணி பகவான் எப்படி சொல்லணும்னு சொன்னா. எல்லாம் எப்படி சொன்னா, தாந்தம் தாந்திம் பங்கி மகோ பிரதர்ஷி விபுதைகி இத்தியர்த்தித சாதனம். பல்ல காமிச்சுட்டு தேவர்கள் பிரார்த்தித்தார்கள். நீ என்ன பண்ணின, பல்ல காமிக்காமலாயே ஒரு சின்ன சிரிப்பு சிரிச்ச, அந்த சிரிப்பு எங்களை காப்பாத்தட்டும். யார் பாசு யார் யாச்சகர் எல்லாத்தையும் அழகா சொல்லிட்டார். சரணாகதி தேவர்கள் படத்தை சொல்லிட்டார். அப்ப ராமபிரான் விஷ்ணு அப்ரூவ் பண்ணி சிரித்த புன்முறுவலை இப்பொழுது வடுவூர் எம்பெருமானையும் பார்க்கிறோம். காட்சி விஷ்ணோ பங்கி ரதஸ்ய பார்த்திவமணேகே புத்திரத்வமித்யாவனோ
குர்யாகா பங்கி முகஸ்ய ராட்சசபதேயே துஷ்டாத்மன சம்ஹிருதிம் தாந்திம் பங்கி மகோ பிரதர்ஷ்ய விபுதைஹி இத்யர்த்தித சாதரம் त्वं तं पङ्क्तिमदर्शयन्यदकरोः मन्दस्मितं पातु त्वं तां पङ्क्तिमदर्शयन्यदकरोः मन्दस्मितं पातु तत्. அப்புறம் ஒரு புன்னகை, பிரம்மாவுக்காக ஒரு புன்னகை பண்ணினியே, அந்த புன்னகை இப்பவும் பண்றையாங்க. பிரம்மாவுக்கு என்ன புன்னகை பண்ணினார்? பிரம்மா சொன்னார், எம்பெருமானே நீ மனிதனாக அவதரிக்க போற, ராவண சம்ஹாரத்துக்கு பிரார்த்திச்சபடி நாங்க கேட்டுக்கொண்டபடி உனக்கு அடிமை பணி செய்வதற்கு நான் ஏற்கனவே ஒரு ஆளை ரெடி பண்ணி வச்சிருக்கேன், ஜாம்பவான சிருஷ்டிச்சேன்னு சொல்றாரு. ஜாம்பவான் ரெடி பண்ணி வச்சிருக்கேன், he will be your service சொன்ன. சகாயம் தம சம்விதாத் மவனோ சிருஷ்டோ மயா ஜாம்பவான். உடனே பகவான் பதில் சொன்னாராம். இந்த ஸ்லோகம் எல்லாம் உக்தி பிரத்யுக்தி ஏராளமா இருக்கு, டிராமாட்டிக்கல். ஸ்ரேகஸ்தே பரம பிதாமகமயி, பிதாமகரே நீ பரமஸ்ரேங்கிட்ட காண்பிச்சீர் அப்படின்னா. பிதாமகன் பிரம்மாவுக்கு லோகத்துல பேரு, நாராயணனே பிதாமன் கூட்ட. அப்படி நாராயணனுடைய பிள்ளைதான பிரம்மா. பகவான் என்ன போய் தாத்தாங்கிறே, நான் உன் பிள்ளைதானே. வேடிக்கை பார்த்தேன்னா எல்லா சினிமாக்காரனும் படம் போடுச்சு, பிரம்மாவுக்கு மட்டும் நிறைச்ச தாடி போட்டுவான். ஆனா அவரையே படைச்ச நாராயணன் நல்லா ஷேவ் பண்ணி கருப்பா இருப்பார். அவர் எனக்கு இளமை, அவர் அதிர்ஷ்டம். அவரு கான்செப்ட் எப்படி, நீ என்ன போய் தாத்தான்னு சொல்றியே, என்ன நான் தாத்தாவா, நான் உனக்கு பிள்ளை இல்லையான்னு பிரம்மா சொன்னார். ஸ்நேகஸ்தே பரம பிதாமகமயி தொம் மத் பிதா கிண்மிதம், நீ எனக்கு அப்பாவா, நீ எனக்கு அப்பாவா இருந்து என்ன எப்படி பிதாமகன்னு சொல்ற அப்படின்னு பிரம்மா ரியாக்ட் பண்ணார். உடனே பகவான் சொன்னான், கின்னாஜோ மமகே பிதாமக சிவன் திவ்யாகிருதம். ஓய், நீர் தான் தசரத புத்தனா பிறக்க சொல்லிட்டீர், எல்லாம் அஜன் எனக்கு தாத்தாவாயிட்டான், நீர் தானே அஜன். விஷயம் புரிஞ்சுது அவங்களுக்கு? அஜன்னு தசரனுடைய அப்பாவுக்கு பேர், அஜன்னு பிரம்மாவுக்கு பேர். அஜன் ஏன் பிரம்மாவுக்கு பேரு? மத்தவா மாதிரி பிறக்காதவன் அர்த்தம். மற்றவாள்லாம் அம்மாவை தெரிந்து பொறுப்பா, பிரம்மா அப்பாவனுடைய நாபிகம் வந்திருந்தது, அதெல்லாம் அஜன்னு அவருக்கு பேர். அந்த அஜன்னு உமக்கும் பேரு, அந்த தசரனுடைய அப்பாவுக்கும் பேர். இப்ப எனக்கு அஜன் தாத்தா தானே, அதெல்லாம் நீரும் தாத்தான்னு சொன்னேன். அதை கேட்டு பிரம்மா சிரிச்சா, நீ சிரிச்சுட்டு அந்த சிரிப்பு எங்களை காப்பாத்து. அதுதான் இப்ப தெரியறதுன்னு நினைக்கிறேன். போது சகாயம் தவ சம்விதாத் மவனோ சிருஷ்டோ மயா ஜாம்பவான் ஸ்நேகஸ்தே பரம பிதாமகமயி தொம்மத் பிதா கிண்விதம் கின்னாஜோ மமஹே பிதாமக ஸ்ரீமன் இதி வியாகிருதோ தாதுஸ்தேஜ யதாச மந்தகசிதம் தத்தே அத்ய வித்யோததே. அந்த சிரிப்பு தான் இங்க வடுவூர்ல சேவிக்கிறேன், சைலையும் சேவிக்கிறேன். கௌசல்யே குழந்தைய கொஞ்சரா, எப்படி கொஞ்சரா? வடுவூர் ராமன் அனுபவிக்கிறச்சு அவனே காட்டி கொடுக்குறான். இன்னைக்குதான் ராமாவதார சர்க்கம் வாசியே, ராம எங்க அம்மா என்ன எப்படி கொஞ்சினா தெரியுமான்னு காண்பிக்கிறான். அந்த கொஞ்சினது அப்போ இவன் சிரித்ததையும் நினைச்சு இந்த ஸ்லோகம் சொல்றான். தத்த கிம் மம ரங்கிணா கருணையா சத்தியம் சுதஸ்தமஹா. ரங்கநாதனே அவனை போல பிள்ளையனை கொடுத்தானோ, ஏன்னா உன்னை பார்த்தா அவன் மாதிரியே இருக்கு. கிம் அப்படின்னு குழந்தைய கொஞ்சரா கௌசல்யே, அல்லது அவனே வந்துட்டான், ஏன்னா அவனுக்கு ஈக்குவலே கிடையாது. யஸ்மாத் பரம் நா பரமஸ்தி கிஞ்சித் யஸ்மான் நானியோ நஜ்யாயோஸ்தி கஷ்சித்னு வேதம் சொல்றது. அதனால உனக்கு ஈக்குவலே கிடையாது. நதத் சமஸ்யா பெரிக குதா. அப்படி இருக்கக்கூடிய இவன் நீ, அதனால என்ன பண்ண, நீயே ரங்கனா அப்படி இருப்ப ரங்கநாதன், அந்த ரங்கநாதனே பிள்ளையா வந்து பிறந்துட்டானோ. ஏன் இப்படி சொல்றேன்னா, கண்ணை பாரு, ரங்கநாதனுடைய கண்ணழக திருப்பாணாழ்வார் சொல்ல, கரியவாகி புடைபறது செவ்வரி ஓடி நீண்டு பெரியவாய கண்கள். அதே மாதிரி உன் கண்ணு இருக்குடாப்பா. நேத்திரம் கோமல பத்ம பத்ர விபுலம் வத்சா, அதே கண்ணு உனக்கு இருக்கு. என்ன இப்ப கண்ணை வச்சுதான் ஆதார் கார்டு போடுறான், கரெக்டா போடுறான் ஆதாரம். அதே கண்ணு தான் உனக்கு இருக்கு. அதனால ரங்கநாதனே எனக்கு பிள்ளையா பிறந்துட்டான் போல இருக்கு அப்படின்னு அம்மா உனக்கு கொஞ்சின பொழுது பெரும்பாலும் சிரிப்பு வந்து கரெக்டா கண்டுபிடிச்சிட்டே. கடைசி நான் வேஷம் போட்டு வந்தா கூட கௌசல்யே கண்டுபிடிச்சிட்டியே அப்படின்னு சிரிச்சே. அந்த சிரிப்பு தான் இப்பவும் வடுவூர்ல நாங்க பார்க்கிறோம். இந்த சிரிப்பு அப்படியே பர்மனண்டா இருக்கும், அது அப்படியே நாங்க சேவிக்கிறோம். ஏன் இப்படி சொல்றார்? ஒரு வார்த்தை சொல்றா, கௌசல்ய பட்டாபிஷேகம்னு அனௌன்ஸ் பண்ணிட்டார் அப்பா.
நாளைக்கு எனக்கு பட்டாபிஷேகம் அம்மா அப்படின்னு தசரதருடைய அறிவிப்புக்கு அப்புறம் ராமன் கௌசல்ய வணங்கலாம் அயோத்தியா காண்டத்துல. அப்ப கௌசல்ய ஒரு வார்த்தை சொல்ல, டக்குனு அமோகம் பதமேக்ஷாந்தம் புருஷே புஷ்கரேக்ஷனே. அந்த தாமரைக்கண்ண ரங்கநாதனுக்கு இத்தனை நாள் பொறுத்து பொறுத்து பண்ணிவிட செஞ்சா அது வீணா போகுது. ஆனா மறுநாள் கேஸ் வேற ஆயிடுது, அது மேட்டர் வேற. அமோகம் பதமேக்ஷாந்தம் புருஷே புஷ்கரேக்ஷனே. அந்த ரங்கநாதன் அப்படி பூஜை பண்ண கௌசல்ய தேவி அந்த ரங்கநாதனே தனக்கு பிள்ளையா பிறந்துட்டானு பார்த்து கண்டுபிடிச்சாளே. அவ அந்த வார்த்தையை சொன்ன உடனே ஒரு பூன்முருள் முகத்துல வந்ததே, ராமா அதுதான் இப்பொழுது வடூர்ல சேவிக்கிறேன். தத்த கிம் மம ரங்கிணா கருணையா சத்யம் சுதஸ்தத் சமஹ கிம் வாதஸ்வயமேவ ஏன சுஷமா காசின் முகே தாவகே நேத்ரம் கோமள பத்ம பத்ர விபுலம் வத்சேதி மாதுர்கிரா என் மந்தஸ்மிதம் ஆஸ்ய பூஷணமபூத் தத்தேத்ய வித்யோததே. இந்த பாலஸ்பந்தத்துல 2 ஸ்லோகம் சாம்பிளுக்கு சொல்லிட்டேன் 52ல. அடுத்தபடி அயோத்தியாஸ்பந்தம். அயோத்தியாஸ்பந்தம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு ஸ்லோகம் எழுதியிருந்தேன். நானே இது எங்க போடணும்னு முடிச்சேன். இந்த ஸ்லோகத்தை எந்த ஸ்பந்தத்துல சேர்க்கணும் அது ஜெனரலா இருக்கு. மந்தோதரி தைதமாதிசராட்ய பணேகே மந்தாகினி மதுர மௌளி துதாத்மனம் நஹா மந்தாட்ச மந்தித மனோபவ விப்ரமஸ்ய மந்தஸ்மிதம் மதகமர்தனமஸ்து நேது. மந்தோதரியுடைய கணவனை சம்ஹரித்த பானத்தை உடைய கையிலே வைத்துக் கொண்டிருக்கிற பெருமான். கங்கை மந்தாகினா கங்கை, கங்கையினுடைய மதுர கங்கையினாலே இனிமையான தலையுடைய சந்திரமௌலீஸ்வரன் அவராலே சொல்லப்பட்ட திருநாமத்தில் ஸ்ரீராம ராம ராமே தீ ரமே ராமே மனோரமே. இந்த ராமபிரான் அப்படி பார்த்தான்னா ஒரு கடக்கண், அதுலேயே மன்மதன் அவருடைய விளையாட்டுல நின்று போயிடும். ஏன்னா இப்ப மன்மதனா இருக்கான். அப்பேற்பட்ட வடுவூர் ராமபிரானுடைய மந்தஸ்மிதம் மதகமர்தனம், என் பாபங்களை போக்கடிக்க வேண்டும் என்று இந்த ஸ்லோகம். இது ஜெனரலா இருக்கு. எந்த ஸ்பந்தத்துக்கு கதை வருது இது? ஆனா இது வரைக்கும் பாலஸ்பந்தத்துக்கு அப்புறம் நோட்ல அதை எழுதி வச்சிருக்காரு. அவர்கிட்டே கேட்டேன், அவன்டா ராவண சம்ஹாரத்துக்காக பகவான் அவதரிச்சான் ராமனாக அப்படின்னு அயோத்தியா காண்ட ஆரம்பத்துல வால்மீகி சொல்ற. சகி தேவை ருதிர்ணஸ்ய ராவணஸ்ய வதார்த்திபிகி அர்ச்சிதோ மானுஷே லோகே ஜக்யே விஷ்ணு சனாதனா. அந்த கட்டத்துல எழுதின ஸ்லோகத்தினால ராவண சம்ஹாரம் பண்றதுக்கு வந்தவன் போட்டேன். பகவான் அப்படி காட்சி கொடுத்தான். மந்தாகினி மதிர மௌலி திதாத்மனம்னா பரமேஸ்வரனுடைய திருநாமத்தை பரம ஆதரவோடு ஜெபிக்கிறான். ஏன்னா ராவண சம்ஹாரம் பண்ணினே பரமேஸ்வரர் ஒரு காரியம் பண்ண போறார். சஸ்பென்ஸ் பின்னாடி சொல்றாரு. மந்தாட்ச மந்தித மனோபவ விப்ரமஸ்ய மன்மதா இருக்கக்கூடிய ராமபிரானுடைய அந்த மந்தஸ்மிதம், வடுவூர் ராமனுடைய மந்தஸ்மிதம் என்னுடைய பாப்பங்களை போக்கடிக்கட்டும். இதுக்கப்புறம் இன்னொரு ஸ்லோகம். அயோத்தியா காண்டத்துல ராமபிரானை காட்டுக்கு வந்து சந்திக்கிறான் பரதன். அவன் சொல்றான், ஊருக்கு திரும்பிடு, ஊருக்கு திரும்பி ராஜ்யத்தை நீ ஆளு. சாக்கே தேவத ராஜ்ய பாலன பரஹா. உடனே ராமபிரான் பரதனை கேட்டான், வாக்கியம் பிதுஸ்தத் கதம், அப்பா சொன்ன வாக்கியம் வீணாயிடுமேடா. என்ன காட்டுக்கு போக சொன்னார், நீ நாட்டுக்கு போக சொல்றியே, அது அப்பா வாக்கியம் வீணாயிடுமேன்னார். ஒரு பிள்ளை காட்டுல இருக்கும், ஒரு பிள்ளை ராஜ்யம், அவ்வளவுதான் அப்பாவுடைய நோக்கம். நான் காட்டுல இருந்துட்டு போறேன். நான் பாரு சோகம் தத்திபினே வசாமி தரிதம் யுக்தம்னு அது சரியில்லடா பாருதா. நாட் டிரான்ஸ்பர். எந்த பிள்ளை காட்டுக்கு போனோம் அந்த பிள்ளை தான் காட்டுக்கு போகணும். அதுல இது அப்படி ராஜ்யத்தை மாத்திக்க முடியாதுன்னாரு. பார்த்தான் பரதன், நான் சரணாதி பண்றேன்னா. உடனே தேவர்கள் பயந்தார்கள். பரதன் சரணாதி பண்ணா ஓகேன்னு கிளம்பிடுவார். தஸ்மாத விவத்தியம் பிரபன்னம் ந பிரதி பிரகச்சந்தி. சரணாதி பண்ணினா அவனுக்கு எந்த காலம் கைவிடக்கூடாதுன்னு வேதம் சொல்லி பகவான் இந்த வேத வாக்கியத்துக்கு ஏற்றபடி கிளம்பிடுவான். ராவண சம்ஹாரம் ஆகாத போயிடுமோன்னு தேவர்கள் அஞ்சினார்கள். அதுல தேவர்கள் என்ன பண்ணார்கள், வசிஷ்டத்தை வந்து காதை கடிச்சா தியானம் பண்ணி சரி பண்ணும் சுவாமி. உடனே வசிஷ்டர் பரதன், ராமன் ரொம்ப கம்பல் பண்ணாத, அவருடைய பாதுகையை வாங்கிட்டு வந்தார். தத் பாதுகாம் தேகி இத்யர்த்தயதி பிரியேது பரதே மந்தஸ்மிதம் என் முகே. அந்த பாதுகையை குடுன்னு கேட்டானே பரதன்.
அப்போ ஒருகிட்ட ஒரு புன்முறுவல் வந்து வசிட்டர் சொல்லி கேட்கிறான். அந்த புன்முறுவலுக்கு பின்னணி என்னன்னா, இந்த வசிட்டர் கிழவர் சீதைக்கு மந்தோ மர உரிய கட்ட சொன்னா கைகேயி, நான் கட்டின பொழுது சபையில கர்ஜிச்சார். அதிப்பிரவர்த்தே துர்மேதே கைகேயி குலபாம்சினி, கைகேயி அடங்கு, நீ லிமிட்ட கடந்து போற. ராமன் தானே காட்டு பூச்சியில் வரம் கேட்ட, ராமனுக்கு தானே பீதாம்பரம் கூடாது மர உரின சீதை கேட்டியா? நீ சீதையில இன்க்ளூட் இல்ல, சீதை அவளா ஆப்ட் பண்ணி போற. ஆகையினால சீதைக்கு மர உரி கிடையாது, பட்டுப்புடவை தான் கொடுக்கணும். ஆனா ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோ, நீ தலைகழினாலும் உன் பிள்ளை ராஜ்யத்தை ஏத்துக்க மாட்டான். என்னுடைய ஸ்டூடெண்ட் நான் என்ன பண்ண போறேன் தெரியுமா? ராமனுக்கு இல்ல பரதனிமில ராஜ்யம், சீதாதேவியே பட்டாபிழி உண்டு அப்படின்னு பெண்கள் ஃப்ரீடத்தை அமக்கமா சொல்லிட்டார் வசிட்டு, கம்பீரமா பேசிட்டு. அது எப்படி நடக்கும்? அந்த சீதா தேவியே பாதுகையா வந்துட்டா. இப்போ இந்த வசிஷ்ட பகவான் தன் காரியத்தை சாதிச்சாரு, சிங்குரல் பூத்தானும் அந்த புன்வல் நம்ம காப்பாத்து. தத்தே ஸ்ரீ வடூர் நிவாச சுபகம் வித்யோ தத்தே சாம்பிரதம். இந்த புஸ்தகத்தை வடூர் ராமனுக்கு தான் உரித்ததாகணும்னு அங்கங்க வடூரை போட்டுருவார் ஸ்லோகத்துல. வடூர்ல வசிக்கக்கூடிய ராமா, அத புன்முள்ளும் இப்போ முகத்துல தெரியும். மணி ஆயிடுது 7:26. வர்றது மனுஷால் வர்றதே கஷ்டம். ஸ்டூடெண்டா இருக்கிறதுனால அவளை பிடிச்சி உட்காந்து வச்சிருக்கோம். அவள் வாத்தியார் எட்டி எட்டி பார்க்கறா, இருக்கா நான் பையன்ட்டு, அவள் இருக்கா கஷ்டப்பட்டு. அதனால கவலை ஒண்ணும் இல்லை, நல்ல விஷயம். அவள் காதல விடுறதுக்காக பண்றா அவள் உபகாரம். இது என்ன இருக்குன்னா, காட்டுல ராமபிரான் சீதையை சஞ்சரிக்கிறச்சு ஒரு இடத்துல ரீகள்லாம் கூடி ராமன்ட்ட கம்ப்ளைண்ட் பண்ணான். ராட்சசர் ரொம்ப படுத்துறா எங்களை, எங்களுக்கு அனுஷ்டானம் பண்ண முடியல, நீ தான் தபஸ்தனத்தை ஹெல்ப் பண்ணணும்னா. ஏகி பைச சரீராணி ரிஷினாம் பாவிதாத்மனாம் அப்படின்னு ரிஷிகள் கேட்டுக்கொண்டாரு. ராமபிரான் நிச்சயமா அறக்கரைகளை ஒழித்து நீங்க நிம்மதியா தபஸ் பண்ண ஏற்பாடு செய்யறேன்னு பிராமிஸ் பண்ணிவிட்டான். சீதைக்கு அது இஷ்டம் இல்லை, சண்டை போடக்கூடாது, பிராட்டிக்கு எல்லாரையும் காப்பாற்றும். அதனால தனியா நடக்கிறா சீதை, ராமன், லக்ஷ்மணன். ஒரு ஆசிரமத்திலும் ஆசிரமத்துக்கு போறா. அப்ப சீதை சொல்றா, த்ரயோ தோஷா குர்யு புருஷமே கல்யாண ரகிதம் त्वयि स्वामिन् दोषो न परमधैको विजयते सहेयस्तच्छापं त्यज रमणनाथेति दयिता गिरं श्रुत्वा मन्दस्मितमुदितमेतत् किमु विभो. ராமன், சீதை, லக்ஷ்மணன். அப்ப சீதா தேவி ராமன் சொல்றா, உலகத்துல 3 டிஃபெக்ட் ஒருத்தன் இருக்கக்கூடாது. ஒண்ணு பொய் சொல்லக்கூடாது, அனாயசமா நம்ம பண்ணிட்டே இருக்கும். ரெண்டாவது பிறர் மனைவி கிட்ட ஆசை வைக்கும், ரெண்டாவது டிஃபெக்ட். மூணாவது காரணம் இல்லாம ஒருத்தரை ஹிம்சை பண்ணக்கூடாது, விரோதிக்க கூடாது. இந்த 3 டிஃபெக்ட்ல நீங்க பொய்யே சொல்றது இல்லை, அதுல பாஸ். பிறர் மனைவி முகத்தை பார்க்கறதே இல்லை, சர்டிபிகேட் கொடுத்தா, அதுவும் பாஸ். ஆனால் மூணாவது பெரிய காரணம் இல்லாமல் ஒருத்தரோடு விரோதம் பாராட்டுறது, அது தங்கள்கிட்ட இருப்பது போல தோன்று. தங்கள்கிட்ட அது இருப்பது போல எப்படி தெரியுதுன்னா, அந்த ரிஷிகள் ராட்சசர்களை தொந்தரவு பண்றா, எனவே ராட்சசர்களை ஒழித்து நாங்கள் நிம்மதியாக தவம் செய்ய அனுகிரகம் பண்ண வேண்டும் கேட்டார்களே. உடனே நீ என்ன பண்ணணும், ஏன் பண்றாவா அப்படி, அவளை விசாரிச்சுட்டு அப்புறம் சொல்றேன்னு சொல்றோம். அதான் ராஜாவுடைய வேலை. நீர் பாட்டுக்கு சொன்னோடனே ஓகே ராட்சசம்ஹாரம் பண்றேன்னு ஒத்துட்டேன், அது அவ்வளவு சரியா தெரியல. அதனால இது காரணம் கையில வில்லு இருக்கிறதுனால பண்றேன். அந்த வில்ல கொடுத்துரும், எங்கேயாரும் புதைச்சு வச்சுடுறேன். 14 வருஷம் முடிஞ்சு ராஜாவாகி ராஜ்ய பரிபாலனம் பண்ணிச்சே ராட்சசால அழிக்கவா. இதுதான் உனக்கு பொருந்தும்னு பிராட்டி சொல்லிட்டா. அங்க சீதை ஒரு கதையும் சொல்றா, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சீதை 2 கதை சொல்றா ராமாயணத்துல, 2 டாப் கதை. குட்டி கதையெல்லாம் இவா சொல்றாள். இப்ப சீதை ஒரு குட்டி கதை சொல்றா. ஒரு காட்டுல ஒரு ரிஷி தபஸ் பண்றார், ரொம்ப சீரியஸா பண்றார். தேவேந்திரனுக்கு பயமாயிடுது, இவர் நம்ம பதவிக்கே வந்துருவோரு. யாரா நல்ல காரியம்னா தேவாளுக்கு பிடிக்காது. அதனால தேவர்கள் அங்கிருந்து என்ன பண்ணிவிட்டான், அவர் யாகத்தை, அவர் தபஸை கெடுப்பதற்கு மேனகை, ஊர்வசி, திலோத்தவையெல்லாம் அனுப்பிச்சான். அவள்லாம் பல டான்ஸ் எல்லாம் ஆடினான். அவருக்கு ஒண்ணுமே மசியல. கடைசியில பிரகஸ்பதியை கேட்டான்,
பிரகஸ்பதி என்ன பண்றது சுவாமி, இந்த மாதிரி மேனகை ரம்பை திலோத்துமே அத்தனை பேர் டான்ஸ் ஆடினா. ஆனா அந்த ரிஷி தபஸ்லயே இருக்காரு, கலையில. இவர் எப்படி தபஸை கலைச்சு கெடுக்கிறதுன்னா, நான் ஒரு காரியம் செய்யறேன், சொல்றேன் கேளு, ஒரு நல்ல பட்டாக்கத்தி எடுத்துட்டு போனார். அவர் வெட்டிவிட்டுமா, அத்தப்படி துளைக்காத பிரம்மஹத்தி ஆயிடும். அவரை போய் பார்த்து, அவர் தபஸ் இல்லாத ரெஸ்ட் இருக்கிறச்சு இந்த கத்தி அவர்கிட்ட காண்பிச்சு, சுவாமி பெரிய இம்போர்ட்டட் கத்தி இது, இது மாதிரி கத்தியே கிடைக்கிறது கட்டம், இதை யாரோ ஃப்ரெண்டு கொடுத்தான், அதை எடுத்துட்டு வந்துட்டேன் அவசரமா, எங்க மாமனார் வீட்டுக்கு போறேன், அங்க பார்த்தா என் மச்சான்லாம் பிடிக்கணும், அதனால இந்த கத்தியை இங்க பத்திரமும் மட்டும் வச்சுட்டு போறேன், திரும்பி வரிசையா எடுத்துட்டு போறேன், தயவு செய்து வச்சுக்கோன்னு சொல்லு. இது என்ன பண்ண போறது, கத்தி ஆசிரமத்தில் உள்ள கிடக்குதுன்னு சொல்லு. அப்படியே பண்ணான். காட்டு கிராமப்புறத்தான் வேஷத்துல வந்தான். இந்திரன் கத்தியை காமிச்சா ரிஷிகிட்ட, பளபளன்ற கத்தி சுவாமி, எதையும் டக்குன்னு வெட்டும், தெரியாதமா கையோட எடுத்துட்டு வந்துட்டேன், எங்க மாமனார் வீட்டுல பிடிக்கணுவா, அதனால இங்க பத்திரமா வச்சுக்கணும், திருப்பி போச்சே வாங்கிட்டு போறேன்னு சொல்லிட்டு போயிட்டான். மகரிஷி 4 நாள் ஆச்சு 5 நாள் ஆச்சு வரலாம். திருப்பி ஆராதனை பத்தி கத்தியை பத்தி அவ்வளவு சொன்னானே, ஆள் வரலையே, நிஜமாவே இந்த கத்தி போட்ட பில்டப் எல்லாம் கரெக்டா இருக்குமோ அப்படின்னா கொல்லைப்புறத்துல போய் வாழை மரத்துல இலையை வெட்டினான். கொலை சித்திரகுதிரை எழுதிவிட்டான். காரணம் இல்லாமல் ஒரு புல்லை வெட்டினாலும் கொலை, பிரம்மகத்திக்கு சமம். நம்ம சாஸ்திரம் அப்படி சொல்றது. பார்க்கல உட்காந்து சில பேர் சரி புல் புல்லா பிடிக்கிட்டு இருப்பா, ஒரு புல்லும் ஒரு பிரம்மகத்தி பாவம். ஏதோ அந்த இடத்த செப்ப நடணும், துளசி நடணும்னு பிடிங்கினா வேற, காரணம் இல்லாமல் அப்படி பிடிங்கினால் பிரம்மகத்தி பண்ண பாவம். அப்படின்னு தோட்ட செடியெல்லாம் அனாது பிடிக்க போடக்கூடாதுக்கு அழகா வச்சிருக்காவ. இவன் தான் வெட்டிவிட்டாரு காரணம் இல்லாம. கத்தியை டெஸ்ட் பண்ணதானே வெட்டினார். அதனால சித்திரகுப்தன் ஒரு ஃபைல் ஓபன் பண்ணி விட்டார். இது வரைக்கும் ஃப்ரீ ஃபைல இடமே என்ட்ரியே கிடையாது. முதல் என்ட்ரி போட்டான், வாழை மரத்தை வெட்டி அதன் மூலம் பிரம்மஹத்தி. அந்த ரிஷி கத்தி வாழை இலையை வெட்டினே பார்த்தார். ஓஹோ, இதை வெட்டுறது ஆனால் விலங்குகளை வெட்டுமான்னு பார்க்கணும். அப்படின்னா பக்கத்துல ஒரு பூனை இருந்தது, இங்க வா அப்படின்னா பூனை வந்து கொடுத்து. ஏன்னா ரிஷி அவ்வளவு நல்லவர், பூனை போல இருக்காரு. பூனை வந்தது, கத்தி எடுத்தார், அது வாழை வெட்டினார். வெட்டுறது. 2வது கொலை போட்டான், பூனை ஹிம்சை பண்ணிட்டார். அந்த பக்கம் ஒரு புலி வந்து, இது பூனை தான் விட்டுமா புலியை விட்டுவான்னு பார்த்தார். அதெல்லாம் பாவம் ரிஷி அன்போடு இருந்திருக்கார். அப்படின்னா அதுவும் வந்தது, இவர் ஒன்றும் பண்ணல, அது வாலையும் வெட்டி போட்டார். விலங்குகளை வெட்டுறது மனுஷால விட்டுமான்னு பார்க்கலாமா. சுவாமி இங்க வாரும்னு ஒரு ரிஷியை சதக்கு வெட்டினார். அவ்வளவுதான், ஏறி பிடித்து ஃபைல் முழுக்க பாவம் தபஸ் போயிடுச்சு. ஆயுதம் இருந்ததுனாலும் ரிஷி கெட்டார். அது மாதிரி ராமா இந்த வில்ல வச்சுட்டு நாளுக்கு கட்டம் அப்படின்னு பிராட்டி சொன்ன. நல்ல கதை, பிராட்டி அழகா சொல்லியிருக்கான். அதை கேட்டார் ராமபிரான். நான் சொல்லிட்டேன், நீங்க பார்த்து யோசிச்சு செய்கோ, இதான் நல்லது நமக்குன்னா. பகவான் சொன்னார், சீதை நம்பர்னா பேசுற, ஜனங்கள் ட்ரைனிங் நல்லா கோச் பண்ணிருக்க. ஆனால் சீதை நான் பிராமணர்களுக்கு பிரதிஜை பண்ணினப்புறம் ஒரு நாளும் கைவிடும். நது பிரதிஜாம் சம்ஸ்ருத்ய பிராமணேபியோ விசேஷதः அப்யகம் ஜீவிதம் ஜஹ்யாம் துவாம் வா சீதே சலக்ஷ்மணாம். உன்னை விட்டாலும் விடுவேன், லக்ஷ்மணனை விட்டாலும் விடுவேன், ஆனால் சரணாகதி பண்ணின அந்தணர்களுக்கு பிரதிஜை பண்ணினதை கைவிட மாட்டேன். இது மேட்டர் மோர் க்ளோஸ் விட்டான். அதன் அப்படி சீதாதேவிட்ட சொன்ன இந்த தேவி எவ்வளவு அழகா பேசினா பார் என்று நினைச்சு பார்த்து இப்பவும் சிரிக்கிறியா வடுவூர் ராமனே. திரையோ தோஷா குர்யு புருஷமே கல்யாண ரகிதம் त्वयि स्वामिन् दोषो न परमथैको विजयते सहेयस्तच्चापं त्यज रमणनाथेति दयिता गिरं श्रुत्वा मन्दस्मितमुदितमेतत् किमु विभो. और வேடிக்கை ஒரு விஷயம் சொல்றேன். ருத்ரம் நமக்குங்கிற பிரச்சனை வேதத்துல அது ருத்ரபரமாக பிரமாதமா அனுஷ்டி சிவாகமங்கள்ல ஒரு தூரம் சொல்லியிருக்கு. ஆனா அதுக்கு சாயணாச்சாரியால் பாஷ்யம் அடிச்சு ஒரு இன்ட்ரடக்ஷன் ஒரு வார்த்தை சொல்றார். பிராமணத்தினுடைய வேதத்தினுடைய பிராமணத்தின்படி அக்னி பூஜை தான், சதருத்ரிய ஹோமம் தான். ருத்ரன்னா அவளுக்கு அக்னி தான் வேதத்துல. ஆனால் ஆகமங்கள்ல சிவபரமாக விஸ்தாரமா சொல்லப்பட்டு அது ருத்ரகல்பத்துல சொல்றேன். இங்க பிராமணர் உள்ள அர்த்தத்தை தான் சொல்ல போறேன்னு வேத பாஷ்யத்துல வாழ்ந்துட்டான். இந்த 4ஆம் காண்டம் 5ஆம் பிரஸ்னம் ருத்ரம் கிருஷ்ண சைத்திரிய சமீதியில 4ஆம் காண்டத்துக்கு பட்டபாஸ்கர் பண்ண பாஷ்யமே கிடைக்கல. ஆனால் ருத்ர பிரசத்துக்கு மட்டும் பட்டபாஸ்கர் பாஷ்யம் கிடைச்சிருக்குன்னு சொல்லி ஒரு பகுதி பிரச்சாரத்துல வந்திருக்கு. ஆனா ரொம்ப நன்னா இருக்கு அந்த பாஷ்யம்.
அது எத்த சொன்னாலும் ஒத்துக்க மாட்டேன். பட்டபாஸ்கர் பண்ணல இது சரியில்லைன்னு சில பேர் சொல்லுவா, சிலர் சரிங்கிறா. அது இருக்கு. அதுல இந்த இப்ப நாம சொல்றது இந்த சிரிப்போட பகவான் ஆயுதத்தை வச்சுடு அப்படின்னு பிராட்டி சொன்னதை நினைச்சு சிரிச்சு பிராட்டியோட சஞ்சரிச்சான்னு இவ சொல்ற ஸ்லோகம் மாதிரி ஒரு மந்திரத்துக்கு அர்த்தம் சொல்றாரு. யா தைஷு சிவதமா சிவம் பபூவ தே தனு சிவாசரவ்யா யாதவதயானோ ருத்ரமிருடயா. இந்த மந்திரம் சொல்றச்சே இது அனுஷ்டு சந்தஸ்ல இருக்கு. அத்ரி மகரிஷி ருத்ரன் தேவதைன்னு வியாக்கியானம் பண்ற அந்த இடத்துல இதே ருத்ரத்தை இன்னொரு ஆங்கிளையும் மூலம் எப்படின்னா சாட்சாத் ராமபிரானியை ஸ்தோத்திரம் பண்ற அது ஒரு ஆங்கிள் வியாக்கியான உபன்யாசம் பண்ணுங்க. ஏன்னா அக்னிபரமாக வேதம், ஆகமங்கள் சிவபரமாக, நாராயணபரம். ஒரே மந்திரத்துக்கு பல அர்த்தங்கள் இருக்கு. நாம பேசினாலும் 4 அர்த்தம் வருது. அதனால வேதத்துக்கு இருக்காதா? அதெல்லாம் அப்பய தீட்சிதரே சொல்லியிருக்காரு. எல்லா அபிமாசகர்களும் ஒத்துட்டு இருக்கா. மந்திரத்துக்கு 4-5 அர்த்தம் சொல்லலாம். பிராமணத்துக்கு தான் சொல்லக்கூடாது. பிராமணன் சொல்ற கட்டளைக்கு இன்டர்பிரேஷன் மாற்றக்கூடாது. ஆனால் மந்திரம் ஸ்தோத்திரம், ஸ்தோத்திர பாகத்துக்கு அவ விநியோகம் எங்க பண்றது அர்த்தம் சொல்லிக்கலாம். இதை வச்சுன்னா மன்னார்குடி பெரியவா சாம பாஷ்யமே பண்ணிருக்காங்க. அது நிறைய தேவாரத்துல கூட கோட் பண்ணி பண்றாரு. அதனால இந்த முறை ஏற்பட்டது. அந்த ஆங்கிள் இப்ப சொல்றோம். இப்போ ராமபிரானை பார்த்து சொல்றது யா தைஷு சிவதமா. இந்த பானம் யாரையும் அடிக்காத பானமா கிளம்புறா தேவி. சிவம் பபூவ தே தனு. எந்த வில்லு ஆயுதம் இல்லாமல் அலங்காரமா இருக்கும். யா தைஷு சிவதமா சிவம் பபூவ தே தனு சிவாசரவ்யா யாதவா. சரவ்யான்னா அம்பரா துணி அர்த்தம். ஒரு அம்பரா துணி மங்கள வர பணத்தை எடுத்து செலவழிச்சாதானே. அப்படி இருக்கக்கூடிய நிலைக்கு அப்பேற்பட்ட வில்லாலையும் அம்பரா துணியால் அம்பினாலும் ருத்ரா பக்தர்களை ஆனந்த கண்ணீர் பெருகிவிடக்கூடிய ராமபத்ரனே அனுகிரகம் பண்ண வேண்டும் என்று மந்திரம் சொல்றதா அர்த்தம். இதுக்கு வட்டபாஸ்கர் ஒவ்வொரு மந்திரத்துக்கும் வட்டபாஸ்கர பாஷையும் சொல்றாளே, அதுல வரக்கூடிய ஒவ்வொரு இந்த ருத்ர மந்திரத்துலாம் ஒரு ஸ்லோகம் கல்பம் எல்லாம் சொல்றாரு. ஏகப்பட்ட வேலை இருக்குது. அதுக்கு எப்படி புரஸ்சரணம் பண்ணும் ஒவ்வொரு மந்திரத்துக்கும். இந்த மந்திரத்தை எப்படி தியானம் பண்ணணும்னு சொல்றார். இந்த மந்திர தியானம் தியாயே தேவம் சுஸ்மிதம் ஸ்யந்தனஸ்தம் திவ்யாசார்த்தம் தேஜசா திப்யமானம் விஸ்வாசாலங்கிருதாபியாம் கராபியாம் சூராகாரம் ஸ்தூயமானம் சுராத்யைன்னு ஸ்லோகம் பண்ணிருக்காங்க. அதுல ஸ்மித சுஸ்மிதம் அது மாதிரி பிராட்டி சொன்னதை கேட்டு சிரிச்சுட்டு இருக்க ராமபத்ரன். அதுதான் இந்த மந்திரமும் சொல்றதோ அப்படின்னு ரசிக்கப்படியா பண்ணிருக்கா. மணி 7:37 ஆயிடுத்து. இனிமே பசங்க கஷ்டப்படுவா. ஆகையினால அதுக்கு பகவான் சொல்லி இப்ப நமக்கு ஒரு கேள்வி வரும். பிராட்டி நமக்கு சிபாரிசு தானே பண்ணணும். ராவண சம்ஹாரத்துக்கு பிராட்டி சிபாரிசு பண்ணதை விட்டு அதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லாமான்னா, அப்படி பண்ணக்கூடாதுன்னு சொன்னா இவர் என்ன பண்றாருன்னு பாப்பா லேடிஸ் கன்ஃபார்ம் பண்ணிப்பா பண்ணுவாருங்கிறது. என் தம்பி வரான், அவருக்கு பிராண்டட் சட்டைன்னா ரொம்ப பிடிக்கும். அதனால ஜாக்கிரதையாவது மூடி வச்சுட்டு போட்டுன்னு போயிடுவான்னா இந்த அசட் எல்லா சட்டையும் மூடி வச்சு விடுது. வெறும் 2 கதர் சட்டையை மாட்டிட்டு போயிட்டு இருக்கு. அவன் வந்தான், என்ன அத்திம்பேர் நீங்க என்ன கதர் சட்டை போடுற காங்கிரஸா, நீங்க பிராண்டட் ஷர்ட் போடுறது இல்லையா, இப்படி இருக்கே மாடேனா வேண்டாமான்னு சொல்லிட்டு போயிட்டான் ஊருக்கு. அவன் போனப்புறம் பெட்டியை திறந்து எடுத்து வச்சான். ஓடி உங்களை பாரி கருமையை நான் பார்த்ததே இல்லை நாத்துக்காரி. ஏன்னா பிராண்டட் சட்டை கொடுத்தா எங்க மச்சி தம்பிக்கு நீதானடி எல்லாத்தையும் பத்திரமா எடுத்து வைன்னு சொன்னேன்னா, நான் உங்களை பரீட்சைப்படுறதுக்காக சொன்னேன். உங்க புத்தி எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுட்டு அந்த மாதிரி மாட்டிப்போம். அதனால அவ எஸ் சொன்னா நோன்னு அர்த்தம், நோ சொன்னா எஸ்ன்னு அர்த்தம். கான்டெக்ட்ல பார்த்து கெட்டிக்காரத்தமா புரிஞ்சுக்கணுமா. அதனால சீதாதேவி கேட்டதெல்லாம் காரணம் என்ன, நிச்சயம் ஆசிரியர்களை காப்பாத்துவேன்னு சொல்லணும் பகவான். அடுத்த சொல்வது உறுதி புன்னகை, கன்ஃபார்ம் பண்ண புன்னகைங்கிறார். ஜஹ்யாம் ஜீவிதமப்யகம் பிரியதமே த்வம் வா ததா லக்ஷ்மணம் நைவ பிராமண சந்நிதோ விரஜிதாம் சீதே பிரதிஜாமிமாம் இத்யுக்த்வா சுஹிதாம் ஹிதாம் அபிசதாம் சம்பஷ்யதஸ்தே விபோ என் மந்தஸ்மிதம் ஆவியராசதிதம் மம்பாது பாபாத்கலேகே அப்படின்னு அரணகாண்டம். அதுல இன்னொரு அற்புதமான விஷயம் இருக்கு. ஜட்டாயு போயிட்டான். ஜட்டாயு போன பிற்பாடு பகவான் ரொம்ப கருத்தப்பட்டார். சீதையும் போயிட்டா, ஜட்டாயுவும் போயிட்டான், ராஜ்யமும் போயிடுத்து, ரொம்ப கஷ்டமாயிடுத்து வாழ்க்கை. லக்ஷ்மணா இதுக்காக நான் தற்கொலை பண்ணிக்கலாம், நெருப்பு குதிச்சா நெருப்பு பத்தி அறியும் நான் பத்திரமா இருப்பேன் கதறினான்.
இவைகளெல்லாம் நினைச்சு பார்த்து சிரிக்கிறையோ ராமான்னு ஒரு ஸ்லோகம். பிடிபடுறதா? என்ன சொன்னாம ராமிரான் வார்த்தை ராஜ்யாத் பிரம்சா வனே வாசகா பத்ரி நட்டா திஜோமிருதா ஈதிருஷீயம் மமாலக்ஷ்மி நிர்தகேதபி பாவகம். என்ன நெருப்பு கூட எரிச்சுடா என்னுடைய அலட்சுமி துரதிருஷ்டம். ராஜ்யம் போச்சு, சரி வனவாசம் கிடைச்சது. வனவாசலையாவது ஒய்ஃப் பக்கத்துல இருந்தா ஹனிமூன் நினைச்சுடுதேன். அவளையும் ராட்சச அபகரிச்சுட்டான். அவனும் போயிட்டா, அவளும் போயிட்டாலே. அப்படின்னா அப்பா போல அன்போடு இருந்த ஜட்டாயும் போயிட்டார். என்னுடைய அலட்சுமி ரொம்ப மோசம்னு பகவான் கதறி இருக்கான். அத்தை நினைச்சு பார்த்து சிரிக்கிறோம் ஸ்லோகம். அத்தை நினைச்சு பார்த்து சிரிப்பாள? ஸ்லோகம் கொஞ்சம் சரியில்லைன்னு ஒருத்தர்கிட்ட பெரியவா பண்ணிருக்கா. தாதிருக்ஷே நிகதே மிருகே தசகஜே சீதாம் விஹாயாகதே சீதாயாகரணே ஜட்டாயுஷிகதே சோகானுபூதிம் ததா அர்ச்சாயாம் தி விசிந்திய தத் சௌரிதம் மந்தஸ்மிதம் யத் பிரபோ தன்மே தூரம் அபாகரோது துரிதம் சீதா சமேதஸ்யதே. அன்று நடந்த அந்த துயரம் தரும் நிகழ்ச்சிகளை எண்ணி பார்த்து இப்பொழுது புன்னகை பூக்கிறாயே வடூரிலே, அந்த புன்னகை என் பாவங்களை போகிறது. சுவாமி நியாயமா இருக்கா? அப்ப நினைச்சதை பத்தி புன்னகை பூப்பாளான்னா சுவாமி உனக்கு சைக்காலஜி தெரியல. மகாகவி காளிதாசன் சொல்றான், தயோர் யதா பிரார்த்திதம் இந்திரியார்த்தான் 14ஆம் சர்க்கம் ரகுவம்சம். ஆசே துஷோ சத்ம சுசித்திரவத்சு பிராப்தானி துக்கான்யபி தண்டகேஷு சஞ்சிந்தியமானானி சுகான்ய பூவன்னே. ராமனும் சீதையும் பட்டாபிடான உட்பாடு ஒரு பெரிய அழகான மாளிகையில ராமாயண வரலாறே வரைஞ்சிருக்கான். அது 2 பேரும் பார்த்துட்டு வரா. இது உத்தராமச்சரியத்திலையும் பகவதி வர்ணிக்கிறான். காளிதாசன் அழகா சொல்றான். அப்படி பார்த்துட்டு வந்த பொழுது எந்த துக்கங்கள் தண்டகாவனத்துல அப்போ துக்கமா இருந்ததோ அதெல்லாம் இப்ப பாக்கறச்சே சுகமா எடுத்து. சாப்பிட்டே ஒருத்தர் அழுதார். நம்ம பாத்துல ஏன் அழுதேன்னு, இந்த மாதிரி சக்கரை பொங்கல் சாப்பிட்டதே இல்லை சுவாமி சின்ன வயசுல, அது நினைச்சு அழுறேன் படுப்பா. இப்ப கிடைக்கிறச்சே சந்தோஷப்படேன். மனுஷ புத்தி அப்படித்தான் இருக்கும்னா அப்படி இல்லை. வெற்றி வந்து கொடுத்தனா பழைய கட்டங்கள்லாம் நினைச்சா இப்ப ஆனந்தமா இருக்கும். அத காளிதாசன் சொல்றான். அதை வச்சுதான் ஷோ எழுதியிருக்காரு. அப்ப பட்ட கட்டமெல்லாம் இப்ப சுகமா சிரிக்கிறது. இத சுவாமி தேசியன் எவ்வளவு பெரிய வேதாந்த கவிதார்க்கிக சிம்மம், அவர்கிட்ட ஒரு கேள்வி கேட்டான். இந்த ஜீவாத்மா இங்கெல்லாம் கஷ்டப்பட்டு கொடுத்து எவ்வளவோ கட்டம், நம்மளை யார் யார் வச்சாலோ அதெல்லாம் தெரிஞ்சா கட்டமா இருக்கு, தெரியாமலே இன்னும் வச்சுட்டு இருக்கான். அதெல்லாம் கேட்டா இன்னும் கஷ்டமா இருக்கும். ஃபேஸ்புக்கு வாட்ஸ்அப் எல்லாம் பார்க்காம நிம்மதியா இருக்குன்னு பொழைச்சோம். அது நம்மள எத்தனை பேர் வைக்கிறான். அவனுக்கு ஆத்துக்காரி உள்ள கோபத்தெல்லாம் சேர்த்து நம்ம பேர் எழுதுறோம். உபன்யாசகரி இப்படி உடனடியா இருக்குது. தெரிஞ்சதையும் கேட்டேன் எவ்வளவு கஷ்டமாயிடும். இப்போ இந்த லோகத்துல ஒரு ஜீவாத்மாவுக்கு பல விஷயங்கள் தெரியாது. நம்மளை பத்தி இவர் என்ன நினைச்சிட்டு இருக்கார், எப்படா முடிப்பான், போர் அடிக்கிறான்னு நினைச்சிட்டு இருக்காரா, இல்ல நான் இப்ப தெரியாது நமக்கு. அதுவும் தெரிஞ்சு கொடுத்தா நிம்மதியா இருக்குமா? அப்புறம் வைகுண்டம் போயிட்டா எல்லாம் தெரியும். அப்போ சின்ன நடந்தது நடக்கின்றது நடக்க போறதெல்லாம் தெரியுங்கிறார். அப்போ பழைய காலத்து துக்கம் நினைச்சா துக்கம் வந்துடும் இல்லையோ, அப்படியே வைகுண்டத்துல ஆனந்தமா இருப்பான்னு சொல்றேன். நியாயமா தேசிகனேன்னு கேட்டா ஒருத்தர். நல்ல கேள்விதானே. அவர் அழகா சொல்றார் தேசிகன். பிராச்சீன பிராதிகூல்ய கிரம விஷயதியா நைவ துக்கேத்ததானி. அப்போ அந்த துக்கம் வராது. பிராச்சீனமான முன் அனுபவிச்ச துக்கங்களை எல்லாம் இப்ப நினைச்சு பார்த்தா ஆஹா அதெல்லாம் எப்படி கடந்து வந்தோம் சந்தோஷம் தான் வரும். பார்த்தான். எப்படி சொல்றேன்னா, ஏன்டா ரகுவம்சம் வாசிக்காம என்கிட்ட வாதிக்க வர அப்படின்னு. உத்தஞ்ச மகாகவினா அங்க ரகுவம்சம் கோட் பண்றார் டக்குன்னு. சஞ்சிந்தியமானானு சுகான்யபூ. அதை வச்சுதான் இந்த பெரியவாள் இந்த சோகத்தை சொல்றா. இது அரண்ய காண்டா எடுத்து கிஷ்கிதாங்கடத்துல அனுமாரை மட்டும் தேர்ந்தெடுத்து அவர் கையில அங்குலியத்தை கொடுத்துட்டான். எப்படி தேர்ந்தெடுத்தான்னு அவர் சொல்றார். அப்படி அனுமார் நமஸ்காரம் முடிச்ச தலைய பார்த்தாராம் பகவான். அவர் தள்ள எழுத்துல எழுதியிருக்கான், சீக்கிரமே லட்சுமி கடாட்சம் வரப்போகுது, அதுல இவன் தான் சீதையை பாப்பான்னு கொடுத்த. அப்படி கொடுத்தபடியே நடந்ததுன்னு நினைச்சு சந்தோஷப்படுறியா அப்படின்னு ஒரு ஸ்லோகம். எக்ஸாம்பிளுக்கு சீதா சொன்னாலாம் சீதாதி, பகவானே இந்த அனுமார் தான் செஞ்ச செயலாம் சொல்ல மாட்டான். அவன் ரொம்ப அடக்கமானவன்.
அதனால எப்படிலாம் லங்கையில அட்டகாசம் பண்ணா நான் சொல்றேன்னு சீதை. அப்படியா? அயோத்தியில சொல்லி கேட்டா சரிப்பட்டது. எப்ப அயோத்தி எப்ப பாரு தகராறு, அன்னிலிருந்து இனி வரைக்கும் தகராறு பண்ண. பேசாம வடுவூருக்கு போய் கேட்போம். வடுவூர்ல வந்து சீதா தேவி சொல்ல சொல்ல கேட்டு சிரிக்கிறையா அப்படின்னு ரசிக்கிறேன். எல்லாம் முடிஞ்சு போச்சு. யுத்த காண்ட ஒரு ஸ்லோகம், அது ஒரு ராவண சமாரம்னு தேவரெல்லாம் வந்து நன்றி சொல்றா. அப்ப தேவர்கள் சொல்றா, மகாவிஷ்ணு காரியம் முடிஞ்சது வைகுண்டத்துக்கு வரலாம் அப்படின்னு. அவ்வளவுதான் அவன் வேலை. ஆனா பரமேஸ்வரன் வந்தார். பரமேஸ்வரன் வர்ணிக்கிறார் வால்மீகி. ஷடர்தன ஸ்ரீமான், 6ல பாதி கண்ணை உடைய பரமேஸ்வரன். 6ல பாதி கண்ணு, 3 கண்ணு சொல்லக்கூடாது. 6/2 கண்ணுடைய பரமேஸ்வரன். நாங்க இன்ஜினியரிங் காலேஜ் படிக்கிறச்சு அப்ளைட் மெக்கானிக்ஸ் ப்ரொஃபசர் ஒருத்தர் இருந்தார். அவருக்கு P/2 ப்ரொஃபசர் பேர். அந்த P/2 ஏன் பேருன்னு கண்டுபிடிச்சு சொன்னா ராக்கிங் எடுத்துருவோம். நமக்கு என்ன புரியும்? ஒன்றும் புரியல. சொன்னா அவர் 1.5 கண்டா, அதனால பரமேஸ்வரில் பாதி, அவருக்கு 3 கண்ணு 1.5. P/2 அப்படின்னு தெரியும். இது மாதிரிலாம் பேர் வச்சிருப்பா. இப்போ பரமேஸ்வரன் 3 கண்ணு. 3 கண்ணு யாராவது சொன்னா போறாதோ. ஷடர்தன ஸ்ரீமான் 3 × 2/2 போட்டு மல்டிபிளை பண்ணி டிவைட் பண்ணி வால்மீகி சொல்ற. ஸ்ரீமானான பரமேஸ்வரன் தான். ஆச்சாரியல் விசாரிச்சு சொல்றா, அவருக்கு இவ்வளவு கண்ணை ஜாஸ்தி மல்டிபிளை பண்ணுவானே, அவரை ஸ்ரீமான்னு சொல்லாலேன்னா இந்த அத்தனை தேவர்களும் காரியம் முடிஞ்ச உடனே வைகுண்டம் போயிடும்ட்டான். அவர் ஒருத்தர் தான். ராமா, நீ சொன்னதெல்லாம் சத்தியமா இருந்தது. நீ 14 வருஷம் முடிஞ்ச உடனே அப்பா உன்னை சேவிப்பேன்னு சொன்னேன். அதனால அவரை என் ஸ்பெஷல் பவர்ல அழைச்சிட்டு வந்திருக்கேன், நமஸ்காரம் பண்ணு. தசரரை காணிக்காக கொண்டு வந்து நெரிச்சினார் பரமேஸ்வரன் ராமனுக்கு. அப்பாவை சேவிக்கிறேன்னு ஆசைப்பட்ட நீ, அது பொய்யா கூடாது உன் வார்த்தை. அதுக்காக இவர் என் பவர்ல சொர்க்கத்திலிருந்து உங்க அப்பா அழைச்சிட்டு வந்திருக்கேன், ராமா நமஸ்காரம் பண்ணிக்கொண்ட. அப்போ அது மட்டும் இல்ல, இவன் சொல்றான் வைகுண்டம் போயிடாத, ஊருக்கு திரும்பி போய் பரதனுக்கு அனுகூர்மி பட்டாபிஷேகம் பண்ணி இருக்கணும்னு சொன்னார். அதனால்தான் ராயல் பரமேஸ்வரன் ஸ்ரீமான் அப்படின்னு வால்மீகி சொல்றார். அப்படின்னு ரசிக்கிறார். அத சொல்றார். இப்படி மற்றவாளெல்லாம் சொன்ன போது பரமேஸ்வரன் மட்டும் இவ்வளவு அன்போட சொன்னாரே, அது உனக்கு எதனால வந்து திருப்பி திருப்பி ஒரு திருநாமத்தையே தியானம் பண்றார். அதை நினைச்சு பார்த்து ராமா சிரிக்கிறது இப்போ அப்படின்னு ஒரு ஸ்லோகம். பட்டாபிஷேகம், பட்டாபிஷேகம் நடக்கிறது. இந்த பட்டாபிஷேகத்தில் பற்றி என்ன வித்தியாசம் பார்த்துக்கோங்க, என்ன இருக்கு ஸ்பெஷல் கண்டுபிடிக்கும். இதை வர்ணிக்கிறார். அக்ரே பாதுகயா தயாபியதிகயா பார்ஷே விபூமி பூவா வாயோராத்மபுவா பதாங்குஜயுகிம் சங்கிருண்ணதா சாதரம் சத்ரம் சாமர்யோர்யுகஞ்ச மகதா பிராதிருத்ரயேணாவிருதः சர்வத்ராபி சுர்கணைஹி त्वमतनोगो किन्वेवमेव स्मितं. ராமா, பட்டாபிஷேகம் நடந்தது முன்னாடி பாதுகையை வச்சு அபிஷேகம் பண்ணினான். இன்னைக்கும் கோயில்ல திருமஞ்சன் பண்ணால்னா சுவாமிக்கு முன்னாடி ஷட்டாரியை வச்சு அபிஷேகம் பண்ணுவோம். அன்னிலிருந்து வந்த வழக்கம் அது. ஏன்னா ராமனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணிச்சு ப்ரீவியஸ் ராஜா சார்ஜை ஹேண்ட் ஓவர் பண்ணணும். ப்ரீவியஸ் ராஜா தான் சொர்க்கம் போயிட்டாரு, தசரதர். பெரிய யார் ராஜ்யத்தை ஹேண்ட் ஓவர் பண்ண? பாதுகை ஹேண்ட் ஓவர் பண்ணணும். அவ தான் ராஜ்யம் ஆண்டிருக்கா நேத்தி வரைக்கும். அதனால அவளை வச்சுன்னு பட்டாபிஷேகம் பண்ணாலும் இந்த ஸ்லோகத்துல அழகாக கற்பனை பண்ணி சொல்றாரு. அப்போ இப்படித்தான் சிரிச்சு பாதுகை வந்து நம்ம பாதுகை நமக்கு ராஜ்யத்தை ஹேண்ட் ஓவர் பண்றாரு நினைச்சிட்டு சிரிச்சையோ அந்த சிரிப்போ இதுன்னு கேட்கறேன். அகோபனத்துல 52ஆம் பட்டத்துல இஞ்சிவேட் அழிச்சுக்கிற பெரிய மகான், பெரிய ஞாதா, நல்ல ரசிகர், நல்ல ஞானமுடையவர். அவற்றை இதுக்கு மாதிரி ஒரு ஸ்லோகம் மஞ்சுராமன் திருப்பி எழுதியிருக்கார். அந்த ஸ்லோகத்தை கேட்டுட்டு அவர் பீட்டத்துல இருந்து மேடையில இருந்தவர் இறங்கி வந்து இன்னொரு சொல்லுன்னு கேட்டார். அப்பேற்பட்ட ஸ்லோகம் இது. அந்த மாதிரி எம்பெருமான் புன்முருள் பூத்தான் ராமாவதாரத்தில். புன்முருள்லயே ராமாயணம் முழுக்க வந்துடுச்சு. ஏறத்தாழ் எல்லா ராமாயணம் காட்டுது டச் பண்ணி ஆயிடுது. பிரகீரண ஸ்பந்தத்திலிருந்து ஒரே ஒரு ஸ்லோகம். கருட வாகனா ராமன் சேவை சாதிக்கிறார். கருடனுக்கு பெரிய குறை, நாகபாசம் நீக்கின்னு கருடன் நிற்கிறார். ராமபிரான் கேட்டார், நீ யாருன்னு கேட்டார். எப்படி இருக்கு? யதா தாத்தம் தசரதம் யதா ஜஞ்ச பிதாமகம் ததா பவந்தமாசாத்ய ஹிருதயம் மே பிரசீததி. யார் வந்து இப்படி ஆபத்துல உபகாரம் பண்ணலே, நாகபாசம் போகப்படி பண்ணினேளே, நீங்களை தொடும் பொழுது எங்க அப்பா தொடுற மாதிரி எங்க தாத்தா தொடுற மாதிரி ஃபீலிங் இருக்கு. தாங்கள் யாருன்னு ராமபிரான் கேட்டார். எப்படி இருக்கும் கருடனுக்கு?
ஏன் உங்க ஆத்துக்காரிய பட்டு பட்டு மலர் அன்பு தேனு அப்படிலாம் கூப்பிடுறியே, இவ்வளவு கூப்பிட்டே இருக்கியே, ஏன் இப்படி கொஞ்சம் கெஞ்சி கூப்பிடுற ஒருத்தன் கேட்டான். அவன் பேர் மறந்து போச்சுடா, அதனால இப்படி சொல்றேன். அந்த கதை மாதிரி இருக்கேது. இப்படியா ஒருத்தருக்கு அனுகூலம் பண்ணுவேன். கருடனை பார்த்து நீ யாருன்னு கேட்டீங்கன்னா, பாரு கருடனை ஹெல்ப் பண்ணாலும் நான் மனுஷனா நடிக்கிறேன், அந்த நாடகத்தை கம்ப்ளீட்டா பண்ணினேன் அப்படின்னு சொல்லிட்டார் பெருமாள். பார்த்தாங்க ராமாவதாரத்தில் ஒரு சர்வீஸே கிடையாது. கிருஷ்ணாவதாரத்தில் நினைச்ச போதெல்லாம் கருடன் வந்துருவார், ஹெல்ப் கூப்பிடுவார். ராமாவதாரத்தில் கூப்பிடவே இல்லை, ரொம்ப குறையா இருக்கிறார். அந்த குறைய நீக்கிறேன், ஒடுவூர்ல கருட வாகனத்துல ஏழ்றேன்னு பகவான் ராமன். ஆனா எப்படி ஏழ்றாருன்னு கேட்டா, எம்பெருமானுடைய அழகுனால அவருடைய முகம் இருக்கே, அது அட்டமை சந்திரன் போன்ற முகம். தான் பிறந்த திதிக்கு முந்தின திதி, நவமிக்கு முந்தின அஷ்டமி திதி போன்ற முகமாம். அப்ப பகவான் சிரிச்சான்னா அப்படி சந்திரனை போல இருக்கு புன்முருவன். விஜயராஜன் அவனை ஜெயிச்ச புன்முருவன். விஜயராஜன் சந்திரனுக்கு பேரு, அதே விஜயராஜன் கருடனுக்கு பேரு. அதனால விஜயராஜனை ஜெயிச்சுடுறதுனால பகவானுடைய புன்முறுவல். விஜயராஜன் கருடன் அவரை தோல்ல தூக்கிட்டு போன, தோத்தவா ஜெயிச்சவாள தோல்ல தூக்கிட்டு போன. அந்த மாதிரி கருடன் தூக்க கருடவாகனத்துல வரா என்று பிரகீர்ணஸ்பந்தத்தில் அனுபவிச்சு. இப்படி பந்தஸ்மித ராமாயணத்தை கடைசியில முடிக்கிறார். அமந்த லக்ஷ்மி லலிதாலயாய மரந்ததரா மதுராதராய அனந்த சன்மங்களதாயகாய மந்தஸ்மிதாயாஸ்து நமோ நமஸ்தே. உன்னுடைய மந்தஸ்மிதம் இருக்கே, அது அமந்த லட்சுமியை கொடுக்கும், கொஞ்சம் இல்ல நிறைய லட்சுமியை கொடுக்கும். தேன் போன்ற இனிய உதடை உடைய உதடல இருக்கும், அது நல்ல மங்களங்களை கொடுக்கும். அந்த இப்படியான மந்தஸ்மிதத்துக்கு வணக்கம். இந்த ஸ்லோகத்தில் இன்னொரு அர்த்தம் இருக்கு. அப்படி புன்வல் புகுற உனக்கு ஒரு மந்தஸ்மிதாய அப்படின்னு பெருமாளையும் சொல்லுது, அவருடைய சிரிப்பையும் சொல்லும். அப்படி அழகா பூர்த்தி பண்ணி முடிச்சார். நானும் என்னால முடிஞ்ச வரைக்கும் சொல்லி முடிச்சுட்டேன். இவ்வளவுதான். 8:57 ஆயிடுத்து. சித்ரே பிரம்மோபதே குரவே தெய்வதாய பிராப்யாய பிராபகாயாஸ்து நம ஸ்ரீநிதயே நமः. ஏஷ வை க்ளுப்தோ நாம யஜ்ஞः கல்பதேஹ வை தத்ர பிரஜாப்யோ யோகக்ஷேமः யத்ரைதேன யஜ்ஞேன யஜந்தே. ஹரி முன்னாடி பொறுமையா கேட்ட எல்லாருக்கும், அது ஸ்டூடெண்ட்ஸுக்கு ரொம்ப நன்றி. ஸ்டூடெண்ட்ஸ் உபன்யாசம் ஸ்டூடெண்ட்ஸ் தான் ரொம்ப நல்லவா. உபன்யாசி நடுவுல கை தட்டினா சீக்கிரம் முடியும்னு அர்த்தம். அது பண்ணாம இருந்ததுக்காக ஒரு நன்றி. அநேக நமஸ்காரங்களோடு கூட தன்யவாதங்களை தெரிவித்துக் கொள்கிறோம். நிறைய விஷயங்களை அப்படியே ரொம்ப சுவாரஸ்யமாக ராமாயணம் நாம நேர்ல ராமாயணத்தையே வஸ்துவாக வச்சுட்டு உபன்யாசம் கேட்டாலும் கூட அந்த கதை மட்டும்தான் நம்ம கேட்டிருப்போம். ஆனா அவர் அர்ச்சாராமன் அப்படின்னு எடுத்துட்டு நமக்கு நிறைய வைஷ்ணவ சித்தாந்தத்துல இருக்கக்கூடிய பஞ்ச பேதங்கள் என்ன, வியூக விபவ விபவாவதாரம் அதை சொல்லி, அந்தர்யாமி அர்ச்சான்னு சொல்லி, அந்த அர்ச்சான்ற சப்தம் விசேஷமாக வடூர் ராமரை குறிக்கிறேன் அப்படின்னு அவர் எடுத்துட்டு எவ்வளவு விஷயங்கள், எப்படி நாராயணியம் கேட்டா மொத்த பாகவத விஷயமும் நாம கேட்டா மாதிரி ஆயிடுதோ, அதே மாதிரி அவருடைய தகப்பனார் பண்ணிருக்கக்கூடிய இந்த கிரந்தத்துல அந்த வடூர் ராமனுடைய மொத்த விஷயமும், அந்த விஷயம் கூட ஒரே ஒரு அந்த புன்சிரிப்பு, அந்த மந்தஸ்மிதத்திலேயே எல்லா விஷயமும் அடங்குற மாதிரி கொண்டு வந்த விஷயம் ரொம்ப ரசிக்கக்கூடிய விதமா இருந்தது. இந்த மந்தஸ்மித ராமாயணத்தை அவ பெரியவா சொல்றாளே, அத ராமனே ஏத்திண்டு வடூர்ல ஒவ்வொரு வருஷமும் அப்பாவனுடைய பிறந்த நாள் கார்த்திகை அது முன்னு 7 நாள் மந்தஸ்மித ராமாயண பாராயணம் பகவான் கேட்கிறான். வேற ராமாயணம் கிடையாது. இது அன்னைக்கு ஒரு ஸ்பந்தம் சக்கர பொங்கல் அவருடைய பவித்ர அப்படி அவனே நடத்தி வச்சிருக்கான். அதனால நல்லா இருக்கு. நான் ஒண்ணும் பண்ண வேண்டியது இல்லை. ரொம்ப அதை நம்ம கேட்கும்போது இன்னைக்கு
நாம எல்லாரும் எதுல இருக்கோம் அப்படின்னா அச்சாதான் நமக்கு பிரதானமா இருக்கு. எவ்வளவுதான் சித்தாந்தங்கள்லாம் வாசித்தாலும் கூட நமக்கு இந்த வார்த்தை அச்சான்ற வார்த்தையை மகாபாஷ்யக்காரனே சொல்றார். மௌலிகி ஹிரண்யார்ச்சிகி அச்சாஹா பிரகல்பிதா அப்படின்றார். மௌலியர்கள் தான் இந்த மூர்த்திகள்லாம் வந்து பணம் சம்பாதிக்கிறதுக்காக இது மாதிரி எல்லாம் பண்ணான்னு சொல்றார். அப்புறம் நாகேஸ்வரனுக்கு வியாக்கியானம் பண்றார். அந்த அவர்கள் சொல்றக்கூடிய அந்த அர்ச்சான்றத வந்து வீட்டுக்கு வீடு கொண்டு போய் பணம் சம்பாதிச்சுட்டு இருந்தாங்க. ஆனா ஆலயங்கள்லயோ வீடுகள்லயோ நம்ம வச்சிருக்கக்கூடிய மூர்த்தி வந்து ஆவாகனம் பண்றதுனால அது வந்து தத் சதுரி சூத்திரம், அந்த சூத்திரத்தை எடுக்கும் போது மௌரியர்கள் ஆரம்பிச்சாங்க இடத்துல அச்சாகா பிரகல்பிதாக பாஷைக்காரர் யூஸ் பண்றாரு. அச்சான்ற மூர்த்தி ஆலயத்தில் இருக்கக்கூடிய மூர்த்திகளா அப்படின்றது நமக்கு ஆகம சம்பிரதாயத்துல பிரசித்தமா இருக்கு. அந்த கஷேத்திரத்துடைய அந்த வடூர் ராமர் நாம அடிக்கடி பார்க்கணும். இந்த வாசல் இருக்கிறதுனால வடூர் ராமன் எப்படி சக்கச்சவேல்னு இருப்பாரு இல்லையா? ரொம்ப அவருடைய ஸ்மிதம் ரொம்ப அழகா இருக்கும். அந்த ஸ்மிதம் இவ்வளவு அழகா இருக்கேன்னு நினைச்சிருந்த போது அதை ரசிச்சு ஒருத்தர் இவ்வளவு ஒரு ஸ்லோகம் பண்ணியிருக்கார். அதுவும் வந்து ராமாயண கிரமத்துல வந்து அவர் ஏதோ பண்ணியிருக்கார். ஆனா அதை பிற்காலத்துல வந்து ராமாயண கிரமத்துல அதை அடுக்கி இவ்வளவு காண்டத்துல வராமலே பண்ணியிருக்கிறது ரொம்ப அற்புதமா இருந்தது அவருடைய உபன்யாசம். நிறைய வைஷ்ணவ விஷயங்கள் அந்த ஸ்லோகங்களும் ரொம்ப அற்புதமா இருந்தது. அதுல ஒரு ஸ்லோகம் பார்க்கும்போது இந்த பங்கின்ற சப்தம் வந்து ரெண்டு அர்த்தம் உண்டு. பங்கினா 10ன்னு ஒரு அர்த்தம் உண்டு, பக்தி சப்தத்துக்கு வரிசைன்னு ஒரு அர்த்தம் உண்டு. அந்த ரெண்டு அர்த்தமும் வர மாதிரியான ஸ்லோகம் வந்து அந்த பக்தி இருந்தது. அது ரொம்ப நல்லா இருந்தது. அதே மாதிரி வந்து லாஸ்ட்ல வந்து அவர் இன்னைக்கு இந்த யாத இஷு சிவதமா சிவம் பபூவத்திய சொன்னார். அவர் மண்டவாஸ்கர பாஷ்யத்தை பத்தி அவர் எடுத்து அந்த ஸ்மிதத்துல அவர் என்ன வர்ணனம் பண்ணிருக்காரோ அதுவும் இந்த ஸ்லோகத்துக்கு அழகா வர்ணனம் பண்ணார். இன்னைக்கு வந்து கபாலீஸ்வரர் கோயில தேர் உற்சவம். இந்த ஸ்லோகம் என்ன இருக்கோ இதே அலங்காரம் பண்றான். ஆமா, இன்னைக்கு தேர் நாளை கடவுள். அதாவது தியாயே தேவம் சுஸ்மிதம் செந்தனஸ்தம் தேர்ல இருப்பார் அவர். தேவ்யா சார்த்தம் தேஜசா திவ்யமானம் ஈஷ் விஸ்வாசாலங்கிருதாபியாம். இதே மாதிரிதான் அந்த வில்லம்ப மட்டும் ரெண்டு கையோட தான் அலங்காரம் பண்ணுவா. ஈஷ் விஸ்வாசாலங்கிருதாபியாம் கராபியாம் சூராகாரம் ஸ்பூஜமானம் சுராத்தின்னு அந்த ஸ்லோகமும் வந்து பிரசங்காதல் வந்தது. ரகுவீரர்கள் அசகாய சூரா நிறைய இடங்கள் அவர் வர்ணனம் பண்ற இடங்கள் வந்து அந்த கவி பிரயோகம் அவர் தகவலா பிரயோகம் பண்ற இடங்கள்லாம் ரொம்ப அற்புதமா இருந்தா. அவர் எடுத்து சொல்ற விதமும் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. அதே மாதிரி நிறைய இடங்கள் அந்யாதிக்ஷ மதிய திவ்ய சுஷமா சேவா கிரியாத்தியக்ஷனே ரொம்ப அருமையான முதல் ஸ்லோகம். அது அவர் எதுக்காக சிரிக்கிறார் அப்படின்றது அவருடைய அப்பா பண்ணது இல்லையா, உங்களுடைய பிதாமகர் பண்ணது. அது ரொம்ப ரொம்ப அருமையான ஸ்லோகமா இருந்தது. முதல் க்ஷணத்துல இந்த ஸ்மிதத்தை பார்த்த அடுத்த க்ஷணத்துல எல்லா பாபமும் போயிடுது. இருந்தாலும் அவன் சேவகன் பக்தன் என்ன பண்ணிருக்கான், எனக்கு சுவாமி பாபத்தை போக்க மாட்டாரா கொடுக்க மாட்டாரான்னு போது முதல் க்ஷணத்துல எல்லாத்தையும் கொடுத்துருவேனே, அதுக்கப்புறம் அடுத்த க்ஷணத்துல நீ பிரார்த்தனை பண்றதுக்கு நான் என்ன கொடுப்பேன்னு தெரியாம அவர் சிரிச்சுட்டு இருந்தாராம். அப்படி ஒரு முதல் ஸ்லோகம் ரொம்ப ரொம்ப இன்னும் பல ஸ்லோகங்கள் அவருக்கு வந்து அநேக நமஸ்காரங்களோடு கூடிய தன்யவாதங்களை தெரிவித்துக் கொண்டு அவருடைய பையன் வந்து கேபால சுப்பிரமணியன் அவருடைய பொண்ணு வைத்து தௌஹித்ரன் அவர் வந்து அவர்தான் வந்து அவருடைய பையன் அவர் வந்து அவருக்கு மரியாதை. தௌஹித்ரன் தான் லட்சுமி காப்பாத்துற ஏயாத்தியே அவதான் தௌஹித்ர பவித்ரன்ற. பிரம்மேதி விஜானாத் ஆனந்தாத்யேவ கல்விமானி பூதானி ஜாயந்தே ஆனந்தம் யாதானி ஜீவந்தி ஆனந்தம் பிரயந்தி சம்பிஷந்தி. அதுக்கு பரமேவ்யோ ஏவம் வேத பிரதிஷ்டதி அன்னவானன்னாதோ பவதி மகான் பவதி பிரஜயா விப்ரம்மவர்ச்சசேனா மகான் கீர்த்தியா.